கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுல நாம் சிலராக கூடி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய பெரிய சாக்கியத்தை கர்த்தர் தந்ததுக்காய் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். நிச்சயமாக இந்த நாளிலே நாம் உட்கார்ந்து ஆராய்ந்து அறிய போகிற விஷயம் செய்தி தேவனுடைய சமூகத்துல பிரியமாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளை நான் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மேன்மையான உண்மைகளை வெளிப்படுத்துவார். நம் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ரோசலன் ஜெபம் பண்றீங்களா? ஜெபா. பரலோகத்தின் தகப்பனே, ஒரு நாளுக்கும் ஆண்டவராக எங்கள் அன்பின் தெய்வமே, அப்பா, இந்த அருமையான இந்த கால வேளையிலையும் எங்களை நீங்க உங்க சமூகத்துக்கு விட்டு சேர்ப்பதற்காக நன்றி தகப்பனே. அச்சா, இப்பொழுதும் நாங்க ஒன்று கூடி அப்பா ஜலப்பரலத்தை பத்தினதான தகப்பனே அந்த காரியங்களெல்லாம் நாங்க அறிந்து எங்க வாழ்க்கையில நாங்க அப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து விடுபட்டு என் தேவன் நீங்க சீக்கிரம் வரப்போறீங்க, அதுக்கு நாங்க ஆயத்தமாவதற்கு எங்களை நீங்க பலப்படுத்துங்க. உங்க தாசர் மூலியமா எங்களுக்கு நீங்க சொல்ல போற அந்த ஆத்ம ஆகாரத்தை நாங்க உட்கொண்டு அப்பா நாங்க பலன் அடைந்து நாங்க பிறருக்கும் அதை பகிர்ந்து கொண்டு இறைங்கள் தேவன் இருக்கா காத்திருந்தோம், இறைங்க வச்சுக்க வரலாம் சொல்ற அந்த மெய்யான கூட்டத்தில் நாங்க காணப்படுத்திங்க. அதுக்கு இடையூறா இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கிருபையாக மன்னிங்க. இந்த பரிசுத்த ஒரு நாளின் ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தையும் நாங்க உணர்ந்து தகப்பனே நாங்க நினைவுல கூட பாவம் செய்யாதபடி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கைவிட்டாங்க இதை கேட்க போற பிள்ளைகளுக்கும் தகப்பனே இதுல கலந்து கொள்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீங்க பெரிய இரக்கங்களை வைத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. வர தடப்பட்ட பிள்ளைங்கள் வர மனதுல பேசுங்கப்பா, கிருபை செய்யுங்க, கைவிட்டாதீங்க, கிருபையாக இறங்குங்க. தாசரை காத்துக்கொண்டீங்க, அதுக்காக நன்றி. இனிமேலும் வருங்காலங்களையும் காத்துக்கொள்ளுங்க. அவற்றையும் உங்களுக்கு ஒரு பாடம் பண்ணி நிச்சயமன்றா கேட்கிறேன் ஜீவனுள்ள தெய்வமே. ஆமென். Thank you. God bless you. சரி, நம்ம இந்த வார செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நிச்சயமாக தேவன் அவருடைய மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினுடைய மகத்துவங்களை நமக்கு சொல்லித் தருவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நம்ம போன முறை படிக்கும் பொழுது 2 வாரங்கள் நம்ம தொடர்ந்து படிப்பதுல தடை உண்டானது. ஒரு முறை சகோதரர் ராமன் நமக்கு செய்தி வழங்கினாங்க, இன்னொரு முறை போதகர் ஜெயபால் டேவிட் வந்து ஜலப்பிரளயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. சரி இருக்கட்டும், நம்ம படித்த காரியங்களை கொஞ்சம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ஜலப்பிரயாணத்துல நம்ம சில பாவங்களை படித்தோம். ஜலப்பிரயாணம் வருவதற்கான காரணங்கள், நிறைய காரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம சில காரணங்களை எடுத்து இன்ன காரணங்களுக்காக தேவன் ஜலப்பிரளயத்தினாலே பூமியை அழித்தார், அப்படிப்பட்ட பாவங்கள் கடைசி காலத்திலும் காணப்படும் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். அதுல ரொம்ப முக்கியமானதாய் பார்த்தது தேவபுத்திரர்கள் மனுஷ குமாரத்திகள் ரூபவதியாய் இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்த பொழுது பாவம் உலகத்தில் வந்தது. பெண்கள் குடும்பத்திலே கொஞ்சம் செல்வாக்குடையவர்களாக இருப்பார்கள் என்பதை நம்ம ஆபிரகாமுடைய உதாரணம், சில காரியங்களை வைத்து பார்த்தோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பாபிலோனை நோக்கி பார்க்கிற பார்வை ஒரு நாளும் இருக்கக்கூடாது, எகிப்தை நோக்கி பார்க்கிற பார்வை ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாவம் பெருகும் என்பதை பார்த்தோம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெருகி நிற்பதை சபைகளில் நீங்க பார்க்க முடியும். ராட்சஸ்தர்கள் யாரு அப்படின்னு படிச்சோம். ராட்சஸ்தர்கள் யாரு சொல்ல முடியுமா? ராட்சஸ்தர்கள் அவங்கள வச்சு ஒரு பாடம் படித்தோம். 2 வாரம் கடந்து விட்டது, ஞாபகம் இருக்கா என்று பார்ப்போமே. யாரு ராட்சஸ்தர்கள்?
சொல்லுங்க, யார் ராட்சஸ்தர்கள்? அறிவிலையும் எல்லாத்துலயுமே நல்லா சிறந்தவங்களா இருந்தாங்க. அவ்வளவுதான், வேற எதையும் யோசிச்சு ராட்சஸ்தர்னா அப்படி பூதம் மாதிரி இப்படி பயங்கரமா இருக்க மனுஷங்க கற்பனை வச்சிருக்காங்க. அப்படி இல்ல, வேதம் சொல்ற ராட்சஸ்தர்கள் சிறந்தவர்கள். ஒருவேளை அவங்க வளர்த்தியாக இருக்கலாம், ரொம்ப கொஞ்சம் தடியாக இருக்கலாம், மற்ற சாதாரண ஜனங்களை பார்க்கிறோம் கொஞ்சம் சிறந்தவர்கள். கோலியாத்து எப்படி மற்றவர்களை காட்டிலும் வளர்த்தியாகவும் கம்பீரமாகவும் காணப்பட்டானோ அப்படி போல சிறந்த அம்சமுடையவர்கள். இதன் மூலமாக நம்ம ஒரு பாடத்தை படித்தோம். அவங்க எல்லாம் அவங்களுடைய சிறப்பு தன்மையின் மீது சார்ந்து இருந்தார்கள், தேவனை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம். இது நம்ம நிறைய பலவீனங்களையும் பாவங்களையும் குறைபாடுகளையும் நோவாவின் காலத்தில் காணப்பட்டதை குறித்து அறிந்து கொண்டோம். நம்ம தொடர்ந்து இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜலப்பிரளயம் என்று சொல்லி வேதாகமத்தை மட்டும் பார்க்கிறவர்களுக்கு இவைகள் வெளிப்படாமல் போய்விடலாம். ஆனா தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களை ஆராயும் பொழுது மேன்மையான உண்மைகள் அதற்கு புதைந்திருப்பதை நம்ம என்ன செய்ய முடிகிறது என்றால் பார்க்க முடிகிறது. ஜலப்பிரளயம் வெளிப்படுத்தும் உண்மைகள் எல்லாவற்றையும் நம்ம கொண்டு வர போறதுல நிறைய உண்மைகள் இருக்கும். நம்ம முக்கியமான சில காரியங்கள், அதிகப்படியாக 3 அல்லது 4 காரியங்களை மாத்திரமே நம்ம பட்டியலிட போகிறோம். அவைகள் கடைசி காலத்தில் ஜீவிக்கிற நமக்கு எச்சரிப்பையும் மிகப்பெரிய உண்மைகளையும் வெளிப்படுத்துவதாக இருக்க போகிறது. அதனால நம்ம ஜெபத்தோடு இதை படிப்போம். நம்ம தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகளின் அடிப்படையில் வேதத்தை படிக்க தீர்மானித்திருக்கோம். அதனால அந்த குறிப்புகள் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துவோம். அது ஒரு பெரிய வேத மாதிரி மிகப்பெரிய ஒரு வால்யூம், நிறைய அதிகப்படியான உண்மைகள் எழுத்துகளும் உடையது. சும்மா எல்லாம் ஜலப்பலாமா அப்படி ஒரு அதிகாரத்தை படிச்சுதான் போயிட முடியாது. கூடுமான வரைக்கும் நம்முடைய கண்களில் படுகிறவைகளை இங்கே தொகுக்கிறோம். இதற்கு மேலேயும் உண்மைகள் இருக்கலாம், ஆராயும் பொழுது அது வெளிப்படும் போது அதோடு சேர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர இவ்வளவுதானே அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா அது சும்மா அப்படியே உட்கார்ந்துகிட்டு நம்ம அவ்வளவுக்கெல்லாம் வாசித்து முடிக்க முடியுமாங்கிறது தெரியல. நம்ம ஒரு காரியத்தை வைத்து தேடும் போது கண்களில் படுகிறவைகளை தொகுக்கிறோம், அவ்வளவுதான். அதனால இது மாற்றம்தான் என்கிற ஒரு மனநிலை நம்மிடத்தில் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு குறிப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன். டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 5 பக்கம் 93. ஒவ்வொரு செயலும், நல்ல கவனமா கேட்டுடு, ஒவ்வொரு செயலும் சிறியதாக இருந்த போதிலும் வாழ்க்கையின் மாபெரும் நாடகத்தில் அது இடத்தை கொண்டுள்ளது. எந்த செயலும் சரி, ரொம்ப இதெல்லாம் சாதாரணது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அது இந்த உலகத்தினுடைய அந்த செயல்பாடுகளே ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. உணவுக்கான ஆசையின் ஒரு மகிழ்ச்சியானது பாவத்தை அதன் பயங்கரமான விளைவுகளுடன் நம் உலகில் அறிமுகப்படுத்தியது என்பதை கவனியுங்கள். ஏதேன் தோட்டத்துல ஒரு சின்ன பழம்தான் இன்னைக்கு ஒரு பெரிய பயங்கரமான விளைவுகளை இந்த பூமியில என்ன செய்திருக்கிறது, கொண்டு வந்திருக்கிறது. அதனால ஒவ்வொரு சின்ன விஷயமும் பரலோகத்திற்கு அவசியமானதாக காணப்படும். அதனால மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். விசுவாச துரோகத்தில் முடிவடைந்த மனுஷ குமார்த்திகளோடான தெய்வ புத்திரர்களின் பரிசுத்தம் இல்லாத திருமணமானது உலகம் ஜலப்பிரயாணத்தினால அழிக்கப்படுவதில் முடிவடைந்தது. ஒரு திருமணம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க அந்நிய புத்திரத்தோடு நீங்க கலக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஏதோ சீனாய் மலையில எழுதி கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்று நினைத்து விடக்கூடாது. அது ஏகனுடைய பிரமாணம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளிடத்துலதான் சம்பந்தம் கலக்க வேண்டும். இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மனுஷகுமாரத்தைய பார்த்தாங்க, அழகா இருக்கிறாங்க. பொதுவா இன்னைக்கும் உலகத்திலே ஒரு பெண்ணை தேடும் பொழுதும் நம்ம அழகைதான், வெளி தோற்றத்தை தான் பார்க்கிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். அப்படித்தான் அன்னைக்கும் இருந்தார்கள். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பார்க்க கூடாது என்று நான் சொல்வதற்கு வருவதில்லை. பார்க்கும் பொழுது அந்த வெளி தோற்றமும் தேவனுடைய சாயலாகிய உள் குணமும் இணைந்து இருக்கிறதா என்பதை நம்ம அறிந்தோம். சின்ன காரியம்தான். ஏதோ ஒரு பெண் தானே எடுத்தாங்க. நம்ம அந்த எப்படி பாவமானது என்றெல்லாம் நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம். அது ஜலப்பிரயாணத்தை பெரிய அழிவை கொண்டு வந்தது. சுய இன்பத்தின் மிக சிறிய செயல் பெரும் மாற்றங்களை விளைவித்து உள்ளது. சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய பெரிய மாற்றங்கள் என்ன செய்திருக்கிறது. இதுதான் இப்போதைய நிலைமை.
இன்னைக்கு இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா, அப்படி பேசுகிற அநேக காரியங்கள் ஜல பிரயாணத்துக்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். தேவன் சின்ன சின்ன காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சகலத்தையும் பார்க்கிறார். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அவர் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற கருத்து. ஆகினாலே ஒரு ஒரு உணவுதான் பெரிய பாவத்தை கொண்டு வந்தது, ஒரு திருமணம் தான் ஜலப்பிரயாணத்தை அழிவுக்கு கொண்டு வந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதே நிலைமைதான் இப்பொழுதும் இருக்கிறது என்று திருமதி எலன் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பாதுகாத்து வருகிறார். அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. உலகமே துன்மார்க்கத்தினால் நிறைந்திருந்தாலும் அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. சின்ன சின்ன காரியத்தினாலே தேவனை விட்டு வழிவிலகி போயிருந்தாலும் அங்கே தேவன் அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ஸ் பக்கம் 84. நடைமுறையில் அக்கிரமம் இருந்த போதிலும் தேவனோடு தொடர்பு கொள்வதன் மூலம் உயர்ந்த மற்றும் மேம்பட்ட பரிசுத்த மனிதர்களின் சந்ததி அங்கே இருந்தது. மிகுந்த அக்கிரமம் நிறைந்து காணப்பட்டாலும் தேவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் பரலோகத்தின் தோழமையில் இருப்பது போல் வாழ்ந்தார்கள். அவர்கள் மகத்தான புத்திசாலிகள். அவங்களுக்கு நட்புலாம் இந்த பூமியில் உள்ளவர்கள் அல்ல, பரலோகத்தோடு கூட அவர்கள் நட்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மகத்தான புத்திசாலிகள், அற்புதமான சாதனைகள் கொண்டவர்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய மற்றும் பரிசுத்தமான வேலை இருந்தது. அது ஒரு நீதியின் குணத்தை வளர்ப்பது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலை இந்த பூமியில, அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை அதெல்லாம் அங்க பேச்சுக்கே இல்லை. ஒரே வேலைதான், நீதியின் குணத்தை வளர்க்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. நம்ம இதை அழகா படிச்சிருக்கிறோம். இந்த நீதியின் என்ன, அந்த குணம் எப்படி நம்ம வளர்க்க வேண்டும் என்பதெல்லாம் நம்ம இயேசுவின் ரட்சிப்பு என்ற தலைப்பின் கீழே தீர்க்கமாய் உட்கார்ந்து ஆராய்ந்து இருக்கிறோம். அவர்களின் காலத்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்து சந்தினருக்கும் நான் வளர்க்கிற குணம் ஏன் சுத்தி பார்த்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அது வருங்காலத்துக்கும் பேசும் என்பதை அழகாக திருமதி ஏரான் வெளிப்படுத்துறாங்க. ஆண்டவர் அவர்கள் மூலமாக அதுக்கு நமக்கு சொல்லி தராங்க. நம்ம வளர்க்கிற குணம் இருக்கு பாருங்க, அந்த குணம் தான் எதிர்காலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறையுமாக அது சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும். வேதத்தில் மிக முக்கியமான சிலர் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் எல்லா யுகங்களிலும் தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சிகள், உண்மையுள்ள பக்தர்கள் இருந்தனர். நம்ம நினைக்கிறதில்ல, தேவனுக்கு உண்மையான ஒரு கூட்டம் எப்பொழுதும் பூமியில இருக்கிறது என்பதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி இவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இந்த துன்மார்க்கமான நிலையிலையும் ஆண்டவரை தேற்றுவதற்காக ஆண்டவர் ஒரு மகனை வைத்திருந்தார், பாதுகாத்தார். அவன் யார் என்று சொன்னால் நோவா. துன்மார்க்கமான நிலையில நல்லா புரிச்சுக்கணும். அதுவும் இதுவும் அந்த காலம் வேறங்க, இந்த காலம் நம்ம இருக்கிற காலத்தை காட்டிலும் நோவாவின் காலம் மிக கொடூரமாக இருந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொன்னதை நம்ம கடந்த வகுப்புல வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலை ஒரு நோவா இருந்தது போல தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா நிலையிலும் ஆண்டவர் அவருக்கு என்று பிள்ளைகளை வைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அந்த பிள்ளைகளில் ஒருவராய் நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் பேழையை கட்ட சொல்வார். நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14 - 18 வரை நீங்க வாசிங்கன்னு சொன்ன, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. A command given to Noah is to construct an ark for him. அவனுக்கு ஒரு பேழையை உண்டாக்குவதற்கு தான் கட்டளை கொடுக்கப்படும். உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேரைக்குள் பிரவேசிங்க. ஒரு குடும்பத்திற்காக கட்டப்படுகிறது தான் பேழை, மறந்து விடாது. அந்த பேழைக்குள்ளே
ஆண்டவர் யாரை பிரவேசிக்க முடியாது சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நோவா நீயும் உன் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய புருஷர்களும் மனைவிகளும் எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க உள்ள போங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை அங்கே கொடுக்கப்படுகிறதை நம்ம என்ன செய்யப்படுகிறது பார்க்கப்படுகிறது. எபிரேயர் 11:7 நம்ம வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினார். இது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய திட்டம். பக்கம் 371 நோவாவினுடைய மனநிலையை பாருங்க. ஒரு ஜல பிரயாணத்தால் உலகத்தை சுத்திகரிக்க தேவன் தீர்மானித்தார். ஆனால் கருணையிலும் அன்பிலும் அவர் 120 வருட கிருபையின் காலத்தை ஜல பிரளயத்திற்கு முன்னானவர்களுக்கு வழங்கினார். இந்த நேரத்தில் பேழையை கட்டி கொண்டிருந்த போது நோவா, மெத்துசலா மற்றும் பலரின் குரலில் எச்சரிக்கைகளும் வேண்டுகோளிலும் கேட்கப்பட்டன. பேழையின் மேல் தாக்கிய ஒவ்வொரு அடியும் ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. நோவா மாத்திரம் உண்மையானவனா இல்லை, நோவாவோட கூட சேர்ந்து அநேகர் உண்மையானவர்களா இருந்து ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். ஆனா அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நோவாவும் அவருடைய குமாரர்கள் மாத்திரமே பேழைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவரே அப்படின்லாம் கேள்வி கேட்க முடியாது. இங்க தெளிவாய் சொல்லுகிறது, அநேகர் இருந்திருக்கிறார்கள். மெத்துசலா அதோடு கூட அநேக அவனோடு கூட சேர்ந்து தேவனுடைய வேலைகளை என்ன செஞ்சிருக்கிறார்கள், ஈடுபட்டு இருக்கிறார்கள். வேலையை கட்டி கொண்டிருந்த போது நோவா, மெத்துசலா மற்றும் பலரின் குரல்கள் எச்சரிக்கையிலும் வேண்டுகோளிலும் கேட்கப்பட்டன. ஒரு பெரிய ஊழியம் அங்கே நடக்கிறது. நோவாவோடு கூட இணைந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை செய்வதற்காக ஒரு பெரிய கூட்டம் அங்கே இருக்கிறது. ஆயினும் அழைப்பு நோவாவுக்கும் அவனுடைய குடும்பம் தான் பேழைக்குள்ள செல்ல வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு முன்னதாகவே கொடுக்கப்பட்டு இருப்பதை நம்ம என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டே. வெளிப்படையா சொல்றாரு, ஜலப்பிரயம் வரப்போகிறது. நோவாவை கூப்பிட்டு நீயும் உன் வீட்டார் மாத்திரம் உள்ள போங்க அப்படின்னு சொன்னா, அந்த பேழைக்குள்ள போகக்கூடிய தகுதியுடைய ஒருவனும் இல்லை என்பதை வேதம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நோவாவோட கூட நிறைய பேர் சேர்ந்து வேலையை செஞ்சாங்க. ஆனா ஜலப்பிரளயம் வருகிறதற்கு முன்பாக நோவாவும் குடும்பம் மாத்திரமே பேழைக்குள்ள பிரவேசிப்பதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை வேதம் தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அதோடு கூட ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 12வது வாக்கியம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். எதற்காக நோவா மாத்திரம் உள்ள அழைச்சாருன்னு சொல்றது காரணத்தை சொல்றாரு. நீங்க போய் பழகி பெருகுங்க. ஏன் ஆண்டவர் இந்த நோவா குடும்பத்தை மாத்திரம் அழைத்து நீங்க போய் பழகி பெருகுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுல ஆண்டவருடைய அருமையான குணம் நமக்கு வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? சரி சரி, நான் பேசுறது கேக்கா? மொபைல் கட் ஆயிடுச்சு, வழி உள்ள வந்திருக்கு, என்னன்னு தெரியல. சரி, ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் பாஸ்டர். ஓகே, சரி. சாரி, மொபைல் கட் ஆயிடுச்சு, உள்ள வந்திருக்குது.
சரி, அப்போ இந்த நோவாவை மாத்திரம் உள்ள அழைத்ததற்கான நோக்கத்தை தேவன் தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். அநேகர் இருந்தாங்க, மெத்துஸ்தலா இருந்தாங்க, அவரோடு கூட சேர்ந்த அநேகர் தேவனுடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்க எல்லாம் என்ன ஆராயிருக்கணும், அவங்க மரித்து போயிருப்பாரு. நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது மறிந்து கொள்ளலாம். ஆனா ஜல பிரயாணத்துக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்ட ஒரு கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, நோவாவும் அவருடைய குமாரரும் அவருடைய குமாரத்திகளும் அவருடைய குமாரர்களுடைய மனைவிமார்களும் தான் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது பாருங்க. அந்த ஜலப்பிரளயம் முடிந்து அவர்கள் வெளியே வந்த உடனே ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவர் அவன் குமாரனை ஆசீர்வதி, அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அது மாத்திரமல்ல, அந்த மிருகங்களுக்கெல்லாம் உங்களை குறித்த ஒரு பயமும் அச்சமும் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் நாம பார்க்க முடிகிறது. இதே காரியத்தை அப்படியே ஆண்டவர் எங்க சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்னுடைய பிள்ளைகளை எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்துல பார்க்கலாம். இந்த நீங்க ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது நோவாவிடத்தில் நீங்கள் பழுகி பெருகி பூமியில் திரளாய் வர்த்தித்து விருத்தியாக்குங்கள் என்றார். ஆண்டவருக்கு நோவாவை பாதுகாத்ததுக்கு ஒரு காரணம், இந்த ஜல பிரயாணத்தை அழிக்கும் பொழுது அவனை பாதுகாத்ததுக்கு ஒரு காரணம், அவன் மூலமாக சந்ததியை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இதே காரியத்தை தான் ஆண்டவர் எங்க சொல்லிருந்தார் சொன்னா, ஆதியாகமத்துல 6ஆம் இடத்துல சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பொருங்கி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நோவா பேழையை விட்டு வெளியே வந்தவுடனே நோவாவை அந்த ஆசீர்வதித்து என்ன காரியத்தை விழுகைக்கு முன்பாக ஆதாமின் இடத்துல சொன்னாரோ அதே காரியத்தை சொல்றது நம்ம பார்க்க முடியுது. நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி இந்த மிருகங்களுக்கு நாம் உன்னை குறித்த அச்சம் உண்டாயிருக்கும் என்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை, அல்லது ஆதாம் இடத்துல தேவன் சொன்ன அதே வார்த்தைகளை நோவாவின் இடத்திலையும் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. என்ன ஒரு காரியம் இதுல விளங்குகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இருந்தாங்க, மெத்துஸ்தலா நோவாவோடு சேர்ந்த அநேகர் நோவாவு ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்திகளை எல்லாருக்கும் சொன்னாங்க. ஆனா பேழைக்கு போகும்போது அவங்க எல்லாம் இல்லை. நோவாவை மாத்திரம் ஆண்டவர் காத்தார். காத்ததுடைய நோக்கம், ஏதேனிலே ஆண்டவர் ஆதாமினிடத்திலே சொன்ன அதே உடன்படிக்கையை, அதே வார்த்தைகளை, அதே ஆசீர்வாதத்தை நோவாவிடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது, சரிங்களா, சிந்தித்து பார்க்கும் பொழுது பாவம் பெருகிச்சு, மிக அதிகமாய் பெருகிச்சு. பரிசுத்தத்தை காண்பது கூடாத காரியம் என்கிற அளவுக்கு பாவம் பெருகிவிட்டது. ஆண்டவர் என்ன ஒரு முடிவை செய்கிறார் என்று சொன்னால், இந்த நிலையில பூமியை தொடர விட்டார். இந்த பூமியில இருந்து அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்கிற ஆவல் தேவனிடத்தில் இருக்கிறது. சும்மா ஏதோ வர்றது வரட்டும் போறது போகட்டும் என்கிற நோக்கம் அல்ல. பூமியில இருந்து எவ்வளவுக்கு அதிகமாய் மீட்க முடியுமோ, எவ்வளவுக்கு அதிகமாய் சாத்தானுடைய கையில இருந்து ரட்சிக்க முடியுமோ அந்த வேலையை செய்வதற்கு அவருடைய அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த துன்மார்க்கம் இப்படியே பெருகினால் பரிசுத்தவான்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை பூமியில வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அநேகர் வஞ்சிக்கப்படுகிறாங்க, விழுந்து போறார்கள், அவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நிலையிலே பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தை அவர் எதிர்பார்க்கிறது போல ஓடுவது கடினமாயிருக்கும் என்பதனால ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா, துன்மார்க்கத்தை அப்படி நீக்கி விட்டுட்டு, போ நோவா, நீ போய் எனக்கு சந்ததியை உண்டாக்கு, நான் அநேகரை இந்த பூமியிலிருந்து மீட்கணும். என் தேவன் எவ்வளவு அன்பானவர். இந்த ஜல பிரயாணத்துக்கு பின்பாக தேவன் ஒரு அருமையான நோக்கத்தை வைத்திருந்தார். இந்த பூமியை பரிசுத்த மனிதர்களாலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லி, அநேகர் பரிசுத்தத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அருமையான திட்டத்தோடு கூட இந்த ஜல பிரயாணத்தை அளித்தார். துன்மார்க்கனை ஆண்டவர் எப்ப அனுமதிப்பார், எப்ப அழிப்பார் என்று சொல்லி நாம் படிச்சிருக்கிறோம் காயினுடைய பாவத்தில். ஏன் ஆண்டவர் காயினை அனுமதித்தார் என்று சொன்ன, 2 காரணங்களுக்கு அவர்கள் மனம் திரும்பானா என்பதை பார்ப்பதற்காக, அவர்கள் கொடுக்கப்பட வேண்டிய வாய்ப்பை கொடுப்பதற்காக.
மறுபடியும் அவன் இந்த பூமியில ஏன் அனுமதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் பரிசுத்தவான்களை புடமிடுவதற்காக. ஆனா இங்க சூழ்நிலை மாறி போயிட்டு இருக்குது. பரிசுத்தவான்கள் அவங்களுடைய ஓட்டத்தை ஓடும் பொழுது அநேகரை பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை அங்கே மாறி நிற்கிறது. துன்மார்க்கம் பெறுகிறது. அதனால ஆண்டவர் துன்மார்க்கம் கொடுக்க வேண்டிய வாய்ப்பை கொடுத்தார். அதாவது அடுத்த வகுப்புல படிக்கலாம் என்னென்ன வாய்ப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த வாய்ப்புகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா ஆண்டவர் என்ன முடிவு செய்கிறார் அப்படின்னு சொன்னா, சரி ஏன் பிள்ளையை நான் பாதுகாத்து அவன் மூலமாக பெரிய சந்ததியை நான் உண்டாக்குவேன், அவர்கள் பசுத்தமாய் இருக்க வேண்டும், அவர்கள் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருந்தது. நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஜல பிரயாணத்திற்கு பின்பாக ஆண்டவர் ஒரு அருமையான நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை ஒரு குறிப்பை வாசிக்கிறேன். சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ், ஏப்ரல் 10, 1901, 12. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக அவருக்கு நன்றி காட்டுவதற்கு பதிலாக ஜல பிரயாணத்துக்கு முன்னானவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை அவரிடமிருந்து பிரிப்பதற்கான ஒரு வழிமுறையாக பயன்படுத்தினர். அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க காரியத்துக்கு செய்தாலும் பார்த்தோம். இந்த ராட்சஸ்தர்கள் திறமையானவர்கள் தேவனை சார்ந்திருக்காமல் தங்களுடைய காரியங்களை சார்ந்தார்கள். அதே போல என்ன செய்யறான்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சின்ன செல்வங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் தேவனை விட்டு நம்மளை பிரித்து விடும். அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்தது. அவர்கள் அவர்களுடைய சிருஷ்டிகரை கௌரவிக்கவும் மகிமைப்படுத்தவும் முயற்சிக்கவில்லை. அவர்களிடம் ஒப்படைத்த தங்கம் மற்றும் வெள்ளியை அவர்கள் சுய திருப்திக்காக பயன்படுத்தினர். அவங்க விக்கிரகங்களை உண்டாக்குறதுக்கும் அதுக்கும் பயன்படுத்தினார்கள். வன்முறை நிலத்தை நிரப்பியது. இந்த வன்முறை நிலத்தை நிரப்பியதுன்னு இன்னைக்கு அதுதான் இருக்கு இல்லைங்களா? நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஒவ்வொரு நியூஸுக்குள்ள இன்னைக்கு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ வன்முறை தான் நிரப்பும், நீங்க என்ன ஜோம் பண்ணாலும் வன்முறை போவாது, வன்முறை நிரம்பத்தான் செய்யும். இதுல நீங்க தப்பிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பசியும் ஆர்வமும் அழகாக ஆதிக்கம் செய்தன. அழகுபடுத்துறதுல ரொம்ப தீவிரமா இருக்குது போலாம். மனிதர்கள் அவர்களுடைய நேரத்தை சிதறடிப்பதிலும் கேளிக்கை மற்றும் தங்களை வளப்படுத்துவதும் செலவழித்தனர். டைம் பாஸ் அகேன்ஸ்ட் தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானது பொழுதுபோக்கு என்பது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆனா அந்த காலத்து உலகத்து மக்கள் என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நேரத்தை அப்படி கொஞ்ச நேரம் தானே, கொஞ்ச நேரம் தான் நான் பார்க்கிறேன். ஒரு நிமிடத்தை கூட வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஒரு நிமிடத்தை கூட வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை. இன்னும் அதிக நேரங்களை பொருள் சேர்ப்பதில் செலவழிக்கிறோம். சிலர் என்னோட கூட சில காரியங்கள்லாம் அதிகமா பேசிக்கொள்ள திடீர்னு காணல, என்ன அவங்களை காணல அப்படின்னு கேட்டா, அவங்க நேரத்தெல்லாம் இப்ப பொருளீட்டுங்கிறதுல செலவழித்து விட்டார்கள். தேவனோடு நெருங்குவதற்கு போதுமான நேரம் இல்லை. The sin of flood, ஜலப்பிரளயத்தின் பாவம். வாய்ஸ் கட் ஆகுதா? சரி. பூமியில் இருந்த குடிமக்களால் அது மாசுபட்டது. மேலும் தேவன் சொன்னார், மாமிசமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களால் பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்று. இது நிறைய பாவங்கள் இருக்கு. நம்ம போன வாரம் சும்மா அது ஒரு ஹைலைட்டட் தான் பார்த்தோம். சரிங்களா? ஹைலைட்டட் தான் பார்த்தோம். எல்லா விதத்திலையும் அவங்க துன்மார்க்கம் பெருகி இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது. அங்க சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பாவம் அப்படியே இருக்கிறது. அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சு கையில கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, மொபைல். கொஞ்ச நேரம் கிடைக்கும் போது கூட அந்த நேரத்தை வீணாக்குறதுக்கான ஒரு பொருள். கொஞ்ச நேரத்தை கூட அந்த நேரம் ஒரு கேம் விளையாடுறது, ஒரு வீடியோ பார்க்கறது, இப்படித்தான் இன்னைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஜல பிரளயத்தால் பூமியை அதன் மாசுபாட்டில் இருந்து சுத்தம் செய்வதாக அவர் அறிவித்தார். என்ன செய்கிறார் சொன்னா,
இந்த பூமியில இருந்த அக்கிரமத்தெல்லாம் நீக்கி பூமியை சுத்தம் செய்வதற்கு தான் ஜலப்பிரயாணம். நம்ம படிச்சோம், ஆண்டவர் நோவா வெளியே வந்த உடனே அவனை ஆசீர்வதித்தார். நீ போய் பழுகி பெருகி என்ன செய்ய சொன்ன பூமியை நிரப்பு. ஆதாம் இடத்தில் சொல்லப்பட்ட அதே ஆசீர்வாதம், அதே வாக்கு தத்தம், அதே உடன்படிக்கை அங்கே நோவாவின் இடத்துல செய்யப்படுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் பூமியை சுத்திகரித்து, போப்பா நான் உன்னை ஃப்ரீயா விடுறேன், துன்மார்க்கம் இல்ல, சாத்த உனக்கு முன்பாக இருக்கிறார், நீ பார்த்துக்க, விழுந்துடாத, ஜாக்கிரதையா இரு, நீ பூமியில போய் எனக்கு சந்ததியை நிரப்பு என்று சொல்லி ஆதாம் இடத்துல விலகிக்கு முன்பாக சொன்ன அதே உடன்படிக்கை இப்ப நான் உனக்காக மரிக்க போகிறேன், நான் உன் பாவத்தெல்லாம் மீட்டுருவேன், நீ உண்மையாயிரு, நான் துன்மார்க்கத்தெல்லாம் நீக்கிட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கிற ஒரு அனுபவம் தான் ஜல பிரளயம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய உன்னதமான நோக்கம் இதற்கு பின்பாக மறைந்திருப்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜல பிரயாணத்தினாலே ஆண்டவர் அநேகர் ரட்சிப்பதற்கான சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கிறார். அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கான சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாக்கப்படும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நம்ம அது சரியா பார்க்க தெரியணும், சரியா ஓட தெரியணும், அவ்வளவுதான். சரி, ஆண்டவருடைய ஆவலை குறித்து ஒரு குறிப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த குறிப்பு நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், பல இடத்திலே வாசித்திருக்கிறோம். ஆத்தும பாரத்தின் மீது தேவன் வைத்திருக்கிற அந்த 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 உன்னதமான அன்பை எத்தனை முறை வாசித்தாலும் அது தாக்கும். ஜல பிரயாணத்திலும் ஆண்டவர் அப்படிதான் பார்த்தாரு. ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தின் மூலம் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் ரட்சிக்க வேண்டும், அநேகரை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வர வேண்டும், தேவனுடைய அந்த இரண்டாம் வருகை திரளானவர்கள் பார்க்க வேண்டும். எந்த விதத்திலும் ஒரு ஆத்துமா கூட விழுந்துடக்கூடாது. எவ்வளவு அதிகமாய் ரட்சிக்கப்பட முடியுமோ அவ்வளவு அதிகமாய் ரட்சிக்க வேண்டும் என்கிற நோக்கம் தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். டிசைர் ஆஃப் ஏஜஸ், பக்கம் 693 694. இது ஒண்ணும் இல்லை, கெஸ்திமனை தோட்டம். நம்ம நிறைய ட்ரூப் படிச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குறிப்பாக அது மாறி இருக்கிறது. கிறிஸ்துவின் 3 முறை திரும்ப திரும்ப செய்த ஜெபத்திற்கு என்ன பதில் வரும் என்று பார்க்க நன்மை மற்றும் தீமையின் வல்லமைகள் காத்திருந்தன. என்ன ஒரு 3 முறை ஜெபிப்பார், நமக்கு தெரியும். நீங்கள் ஞாபகத்தை வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லைன்னா மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பயங்கரமான நெருக்கடியில் எல்லாம் ஆபத்தில் அபாயத்தில் இருந்த போது, மர்மமான கோப்பை பாதிக்கப்பட்டவரின் கையில் நடுங்கிய போது வானம் திறந்தது. நெருக்கடி நிலத்தின் புயல் இருளின் மத்தியில் ஒரு ஒளி பிரகாசித்தது. சாத்தான் இழந்த பதவியை நிரப்பிய தேவனுடைய பிரசனத்தில் நிற்கும் வலிமைமிக்க தூதன் கிறிஸ்துவின் பக்கம் வந்தான். கேப்ரியல் தூதன் கிறிஸ்துவின் கையில் இருந்து கோப்பையை எடுக்க வரவில்லை, ஆனால் பிதாவின் அன்பின் உறுதியோடு அதை குடிக்க வைக்க அவரை பலப்படுத்த வந்தான். கெஞ்சுகின்ற தெய்வீக மனிதனுக்கு வல்லமையை கொடுக்க வந்தான். நமக்கு இன்னைக்கு செய்வாருங்க. நோவாவுக்கு செய்தது போல நமக்கு செய்வார், இயேசுக்கு செய்தது போல நமக்கு செய்வார். இக்கட்டான நிலையில பாவத்தின் அடிமையிலிருந்து வர முடியாதுன்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாய் தூதன் அருகில் இருப்பார். பாவத்திலிருந்து தூக்கிட்டு போறது இல்லை, அதுக்குரிய வழியெல்லாம் காட்டுறதுக்கு, நீ எப்படி மேற்கொண்டுட்டு வரலாம் வழியெல்லாம் காட்டு நிச்சயமாய் ஒவ்வொருவரிடத்திலும் அவர் வேலை செய்வார். வசனம் சொல்லுகிறது, உண்மை இல்லாதவனிடத்திலும் அவர் உண்மை உள்ளவனாய் இருக்கிறார். அவ்வளவு நேர்த்தியாக அவர் கிரியை செய்வார். அவரை திறந்த வானங்களுக்கு சுட்டி காட்டி அவருடைய துன்பங்களின் விளைவாக ரட்சிக்கப்படக்கூடிய ஆத்துமாக்களை அவரிடம் கூறினார். உன்னே உலகம் சொல்றாரு, வானத்தை பாரு, வானத்தின் நட்சத்திரம் ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னது போல வானத்தின் நட்சத்திரம் பாரு, எவ்வளவு பேரு உனக்கு நான் சந்ததியா உண்டாக்கி கொடுப்பேன், அந்த வானத்தை காட்டிங்க பாரு, இவ்வளவு பேர் உனக்காக வருவார்கள், இவ்வளவு ஆத்துமாக்கள் உனக்காக ரட்சிக்கப்படும். அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல அவருடைய பிதா சாத்தானை விட பெரியவர் மற்றும் மிக வல்லமை உடையவர் என்றும், அவருடைய மரணம் சாத்தானுடைய முழு தோல்வியை விளைவிக்கும் என்றும், இந்த உலகத்தின் ராஜ்யம் உன்னதமான பரிசுத்தவான்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவருக்கு உறுதி அளித்தார். அப்பா நீ மறுச்சிங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஆத்துமாக்கள் வரும், சாத்தானை கொண்டுடலாம், அழிச்சிடலாம், தீமை இல்லாம வைக்கலாம். நீ மறிக்கிறதுனால இந்த வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, திரளான சந்ததி உனக்கு உண்டாகப்படுது, அவங்களுக்கெல்லாம் ராஜ்யம் திருப்பி கொடுக்கப்படும், புதிய வானம் உண்டாக்கி கொடுக்கப்படும். இதை பாரு, மரணம் அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க போகிறது, ஒரு தேவனுக்கு தீமை அழிப்பதற்கு வழியை உண்டாக்க போகிறது, அநேக ரட்சிக்க போற சொன்ன மாத்திரத்துல அவருடைய தாகம் ஆத்மாவை ரட்சிப்பது என்பதை அவங்க அழகாக அவர் விளக்கிறார். அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஏனென்றால் அவர் மனித இனத்தின் திரளானவர்கள் காப்பாற்றப்பட்டதை, நித்தியத்திற்கு காப்பாற்றப்பட்டதை காண்பார் என்று அந்த ஆத்ம பலனால் ஒரு திருப்திங்க அவருக்கு. அந்த திருப்தி
கிறிஸ்துவின் வேதனை ஓயவில்லை, ஆனால் அவருடைய மன அழுத்தம் மற்றும் ஊக்கமின்மை அவரை விட்டு விலகியது. புயல் எந்த வகையிலும் நீக்கப்படவில்லை. ஐயா, பாவத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும், தீமையை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். தீமையை இல்லாம ஆக்க மாட்டார். நம்ம மேற்கொள்ளணும். அதற்குரிய வழிகள், அதற்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 100% கிறிஸ்துவிடத்துல சொன்னது போல நம்ம இடத்துல சொல்லப்படுது, நோவாவுக்கு உண்டாக்கப்பட்டது போல நமக்கு உண்டாக்கப்படுகிறது என்பது நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. புயல் எந்த வகையிலும் நீக்கப்படவில்லை, ஆனால் அதன் பொருளாக இருந்தவர் அதன் கோபத்தை சந்திக்க பலப்படுத்தப்பட்டார். அவர் அமைதியாகவும் சாந்தாவமாகவும் வெளியே வந்தார். என்ன பாருங்க, திணறிட்டு கிடந்தவர், அழுதுட்டு குப்புற கிடந்து தரையோட கிடந்தாருன்னு எழுதியிருப்பாங்க. அப்படி கடந்த ஒரு மனுஷன், பாரு நீ மரிச்சனா இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழும்பி வருகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அவர் அமைதியாகவும் சாந்தமாகவும் வெளியே வந்தார். அவருடைய இரத்தம் கரையை படிந்த முகத்தில் பரலோக அமைதி நிலவியது. எந்த ஒரு மனிதனும் எக்காலத்தையும் சுமக்க முடியாததை அவர் சுமந்தார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய மரணத்தின் துன்பங்களை அவர் ருசித்திருந்தார். இயேசு தனது துரோகியை சந்திக்க முன் வந்த போது அவருடைய சமீபத்த வேதனையில் எந்த தடயங்களும் தெரியவில்லை. அந்த கெஸ்டினுடைய அனுபவம் எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒண்ணுதான், ஆத்ம தாகம், அதுல ஒரு திருப்தி, என்ன ரட்சிப்பதில் ஒரு திருப்தி. இதே அன்பு தான் ஜல பிரயாணத்தில் வெளிப்பட்டது. அநேகரை ரட்சிக்க வேண்டும், அதற்கு சூழ்நிலை மங்கிக்கிட்ட போகுது, அதுக்கத்தோட சூழ்நிலை நான் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி உண்டாக்கி நோவாவை கூப்பிட்டு ஆசீர்வதித்து ஆதாமை அனுப்பியது போல நீ போ, பரிசுத்தமான சந்ததியினால் இந்த பூமியை நிரப்பு, நான் அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் அங்கே பார்க்கிறதை நம்ம பார்க்க முடியாது. ஜலப்பிரளயம் மனிதனை ரட்சிப்பதற்கான தேவனுடைய கிருபையின் திட்டம். சும்மா அவர் கோபத்திலே மனிதனை அழித்தார், துன்மார்க்கத்தின் மீது கோபம் கொண்டார். ஆனால் அந்த மனித இனத்தின் மீது மிகப்பெரிய அன்பை வைத்திருந்தார். அவர் இந்த பூமியில் உள்ள துன்மார்க்கத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி பரிசுத்தமான சந்ததியை பூமியில நிரப்புவதற்காக ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கி நோவாவின் குடும்பத்தினுடைய கையிலே கொடுத்தார். ஜலப்பிரளயம் தேவனுடைய அன்பான மேலான கிருபையின் திட்டம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஜலப்பிரளயம் என்ன ஒரு பாடத்தை எனக்கு கற்றுத்தருகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த பூமியில இருந்து ஒரு மனிதனையாவது ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்வார் என்பதை கற்றுத்தருகிறார். ஒரு மனிதனை ரட்சிப்பதற்காக அவர் எதையும் செய்வார். ஒரு துன்மார்க்க கூட்டத்தை அழிக்கணும், அழிப்பார், அழித்துக் கொண்டு இருக்கிறார். நம்ம உணர்வுடைகிற அவ்வளவுதான். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஜலப்பிரளயம் கற்றுத்தருகிற ஒரு மேன்மையான பாடம். மனிதனை ரட்சிப்பதற்கான தேவனுடைய திட்டம் தான், தேவனுடைய கிருபையின் திட்டம் தான் இந்த ஜலப்பிரளயம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்னொரு காரியத்தை நம்ம படிப்போம். ஜலப்பிரளயம் கற்றுத்தருகிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம். சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ், ஏப்ரல் 10, 1901, பக்கம் 13. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் அவன் ஒரு பேழையை கட்டினான். ஏனென்றால் அழிவின் நாளில் அவனுடைய செய்தியை நம்புபவர்கள் பாதுகாப்பை காணலாம் என்பதற்காக. ஏன்னா ஒரு 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 காரியம் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீயும் குடும்பம் தான் இதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நோவா பேழையை கட்டும் பொழுது என்ன மனநிலையில அவன் கட்டுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிதல் அவன் ஒரு பேழையை கட்டினான். ஏனென்றால் அழிவின் நாளில் அவருடைய செய்தியை நம்பியவர்கள் ஒரு பாதுகாப்பை காணலாம் என்பதற்காக. அவன் என்ன நினைச்சு அந்த வேலை நம்ம செய்தி சொல்லுவோம், கண்டிப்பா நிறைய பேர் மனம் திரும்புவாங்க, மனம் திரும்புறதுலாம் அந்த பேழைக்குள்ள வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு 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 மனநிலை அவனிடத்துல இருந்ததை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பார்த்தோம், அநேகர் நோவோடு சேர்ந்து வேலை செய்தார்கள் என்று சொல்லி லெட்டினா பக்கம் 371. வேலையை கட்டிக் கொண்டிருந்த போது நோவா, மெத்துசலா மற்றும் பலரின் குரல்கள் எச்சரிக்கையிலும் வேண்டுகோளிலும் கேட்கப்பட்டன. ஆனால் ஒருவருடைய உள்ள போவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயப்படவில்லை என்று சொன்னால் கொடுக்கப்படவில்லை. நீங்க பிராக்டியர்ஸ் அண்ட் ப்ராபர்ஸ் பக்கம் 98 பார்க்கும்போது, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று தேவன் நோவோடு கட்டளையிட்டார். நோவான் எச்சரிக்கைகள் உலகத்தால் நிராகரிக்கப்பட்டன.
அவன் மட்டும் இல்ல, மெத்துஸ்தலா அவனோட சேர்ந்த அநேகர் ஊழியத்தை செய்தார்கள். அவனுடைய எச்சரிப்பு நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் அவனுடைய செல்வாக்கும் உதாரணமும் அவனுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை விளைவித்தன. அவனுடைய விசுவாசம் மற்றும் நேர்மைக்கான பலனாக தேவன் அவனுடன் அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் காப்பாற்றினார். பெற்றோரின் விசுவாசத்திற்கு என்ன ஒரு ஊக்கம்! நல்ல ஒரு 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 அருமையான ஒரு 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 வசனம், ஒரு குறிப்பு. நோவாவினுடைய விசுவாசத்திற்காக அவருடைய குடும்பம் முழுவதும் பேழைக்குள்ள அழைக்கப்பட்டது. நல்லா அந்த குறிப்பை நான் இன்னொருக்க வாசிக்கிறேன், நம்ம தவறுதலாக புரிந்து விடக்கூடாது. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டார். நோவாவின் எச்சரிக்கைகள் உலகத்தால் நிராகரிக்கப்பட்டன. ஆனால் அவனுடைய செல்வாக்கும் உதாரணமும் அவனுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதங்களை விளைவித்தன. அவன் குடும்பத்துல நோவா சொன்னா கேட்கறதுக்கு பிள்ளைகளும் மனைவியும் ஆயத்தமாயிருந்தார்கள். அவன் சொல்றது அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, நம்ம கேட்போம். அந்த ஒரு மனநிலை அந்த பிள்ளைகளிடத்தில் இருந்தது. பெற்றோர் செய்தது போல செய்தார்கள். நோவாவினுடைய வேலையில அவர்கள் உதவி செய்திருப்பார்கள். நோவாவுடைய ஊழியத்தில் உதவி செய்திருப்பார்கள். அவர்கள் நோவாவோடு இசைந்திருந்தார்கள். நம்ம பிள்ளைகளையும் ஆண்டவர் கூட்டிட்டு போவாருங்க, வேலைக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. நம்ம பிள்ளைகள் நம்மளோடு கூட இசைந்திருந்தார். இதனாலதான் எல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள சேருங்க அப்படிமாங்க. நம்ம எங்க வீட்டுக்குள்ள சேர்க்கிறோம்? நம்ம வெளியே தானே வைக்கிறோம். எனக்கு அவருடைய பிள்ளைகளை நோவாவின் குடும்பம் பிள்ளைக்குள்ள போனதுக்கு ஒரே ஒரு காரணம், நோவாவினுடைய விசுவாசத்தோடு கூட அவனுடைய குடும்பம் இணைந்து இருந்தது. மறந்துடாதீங்க, அவனுடைய விசுவாசம் மற்றும் நேர்மையான பலனாக இப்ப நோவா அந்த குடும்பத்தை அப்படி அவன் வைத்திருந்தார். தகப்பன் சொல்லுகிறது கேட்கக்கூடிய ஆசாரியராக இருந்தார். குடும்பத்திற்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறவனாக இருந்தார். அவன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறது இந்த குடும்பம் உணர்ந்தது. அவங்க எல்லாம் கூட இருந்தாங்க. அவன் ஆசீர்வாதமாக அந்த குடும்பத்துக்கு மாறினான். அவனுடைய விசுவாசம் மற்றும் நேர்மையான பலனாக தேவன் அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் காப்பாற்றினார். பெற்றோரின் விசுவாசத்திற்கு என்ன ஒரு ஊக்கம்! பெற்றோர்கள் விசுவாசமாயிருந்த அந்த விசுவாசத்தை பிள்ளைகள் பின்பற்றுவோம். எனக்கு அருமையுடைய பிள்ளைகளை, அந்த குடும்பமே ரட்சிக்கப்படும் என்பதை நீங்கள் நானும் மறந்து விட. யாராவது கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த வகுப்புல அப்போ நீங்க கேள்வி யாரோ கேட்டீங்க, நோவாவை வச்சு அவன் குடும்பம் எல்லாம் உள்ள போச்சுல. ஆமா, அந்த குடும்பம் முழுவதும் உள்ள போச்சு. உலகமே அதை நிராகரித்த பொழுது, அந்த செய்தியை ஒழுக்கிய பொழுது, இந்த குடும்பம் நோவாவினுடைய விசுவாசத்தோடு இணைந்து நின்றது. ஆகையினாலே பேழைக்குள்ளே அழைத்து செல்லப்பட்டது என்பதை நீங்களும் நானும் மனதிலே கொள்ள வேண்டும். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி வால்யூம் 1 பக்கம் 70. ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம். நோவா குடும்பம் மாத்திரம்தான் பேழைக்குள்ள போனோம். அதுக்கு ஒரு திட்டத்தை பார்த்தோம். ஆண்டவர் துன்மார்க்கத்தெல்லாம் நீக்கிட்டு நோவா குடும்பத்தை மாத்திரம் காக்கிறதுக்கு தீர்மானித்தார். நமக்கு அது ஒரு கேள்வி இல்லை. மெத்துசலா இருந்தாருல்ல, அவரையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இன்னும் அநேகருக்கு வேலை செஞ்சாங்க, நிறைய வரை உள்ள வச்சு அவர் திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். சிம்பிளா சொல்லணும்னா, அவருடைய திட்டத்தை கேள்வி கேட்டு எனக்கு என்ன உரிமை? எனக்கு என்ன உரிமை? இன்னைக்கு சிலர் கேட்பாங்க, 1,40,000 மட்டும்தானா? அவர் 1,40,000 மட்டும்தான் சொல்றாரு, நான் யாரு கேள்வி கேட்கிறதுக்கு? நோவாவை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நோவா நீயும் குடும்பமும் பேழைக்குள்ள போறதுக்கு ஒரு பேழையை கட்டுன்னு சொன்னாரு. மெத்துசலா அந்த பேழையை கட்டுறதுல பணியில் ஈடுபட்டார். அவனுடைய பொருசெல்வத்தில் அதில் ஈடுபடுத்தினார். அவனோடு இணைந்த அநேக அந்த செய்தியை கேட்டு நோவாவுடைய பேழையை கட்டுறதுக்கு ஈடுபட்டாங்க. அவனுடைய பொருள் செல்வத்தை எல்லாம் அதில் ஈடுபடுத்தினாங்க. ஆனா ஒருவன் கூட ஏன் ஆண்டவரே நோவாவின் குடும்பம் மட்டும் என்று கேட்கவில்லை? என்ன ஒரு அருமையான விசுவாச பிள்ளைகள் அந்த காலத்துல பார்க்க முடியுமா? ஒருவரு கூட ஏன் ஆண்டவரே நோவாவின் குடும்பம் மாத்திரம் பேழைக்குள்ள செல்ல வேண்டும் என்று கேட்கவில்லை. நான் வாசிக்கிறேன். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி வால்யூம் 1 பக்கம் 70. நோவாவும் அவருடைய குடும்பமும் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிவதில் தனியாக இல்லை. ஆனால் நோவா பூமியில் மிகவும் பக்தி உள்ளவனாகவும் பரிசுத்தமாகவும் இருந்தான். மேலும் பேழையை கட்டி எழுப்புவதில் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் வரவிருக்கும் அழிவை உலகிற்கு எச்சரிக்கை செய்வோம் இவனுடைய ஜீவனைத்தான்
தேவன் பாதுகாத்தார். நோவாவின் தாத்தா மெத்துசலா ஜலப்பிரளயத்தின் ஆண்டு வரை வாழ்ந்த சொல்லுவாங்க. மெத்துசலாங்கிற பேருக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு என்ன ஒரு அர்த்தம் சொல்லப்படும் அப்படின்னு சொன்னா, இவன் மரிக்கும் பொழுது அது வரும் அப்படின்னு அவனுடைய பேருக்கு அர்த்தம் என்று சொல்லுவார்கள். நான் அதை ஒரு நாளும் சொன்னதில்லை. ஏன்னா எனக்கு அதுக்குரிய ஆதாரம் எங்கேயும் கிடைக்கல. எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னு இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் அதை சொல்றது இல்லை. சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது அப்படித்தானா என்பது உறுதிப்படுத்த முடியாது. எனக்கு இன்னும் வெளிச்சம் கிடைக்கல. ஒருவேளை உங்கள்கிட்ட யார்கிட்ட இருந்தா அதை சொல்லலாம். ஆனா சொல்றாங்க மெத்துசலா மரிக்கும் பொழுது அது நடக்கும் என்று சொல்லி. நானும் தீர்க்கதரிசன ஆவிகளை தேடி பார்த்தேன். எனக்கு அப்படி ஒரு குறிப்பு இருப்பதாக இதுவரைக்கும் கண்ணில் படவில்லை. இல்லைங்க, இந்த பேரை வச்சுலாம் ரொம்ப அர்த்தங்கள்லாம் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. நோவா அண்ணன் என்ன நமக்கு தெரியுமா? நோவா பேருக்கு அர்த்தம் நமக்கு தெரியுமா? அதெல்லாம் அவசியம் இல்லை. சிலர் அதை தெரிந்து வைத்திருப்பார்கள். அதை பெரிய வேத படிப்பாக கூட காட்டுவாங்க. ஆனா அது அவசியம் இல்லை. நோவா மாத்திரமா உலகத்தை தேற்றினான்? மெத்துசலா தேற்றினான். அநேகர் அவனோட கூட சேர்ந்து வேலை செஞ்சு தேற்றினாங்க இல்லைங்களா? ஆண்டவர் அவருடைய காலத்திலே துன்மார்க்கத்திற்கு எதிராக சத்தத்தை உயர்த்தவும், துன்மார்க்கத்தில் இருக்கிறவரை அழைப்பதற்கும் அவருடைய பிள்ளைகளை வைத்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை. சரிங்களா? அதனால நம்ம அறிய வேண்டிய உண்மையை அப்படி கன்மார் பிடிச்சுக்கணும். அதாவது பக்குன்னு பிடிச்சுக்கணும். உண்மையை தான் பிடிச்சு கொள்ளணும். சொல்லிட்டாரு. என்ன திட்டத்தை சொல்லிட்டாரு? நோவாவும் குடும்பம் மாத்திரம் பேழைக்குள்ள போனோம். அதுக்கு ஒரு பேரையை உண்டாக்க சொன்னாரு. நோவா பார்த்தா இல்ல நிறைய பேர் வருவாங்க, எல்லாரும் வரணும் அப்படின்னு அவர் நினைத்தால் அது நல்லது. அப்படிதான் நினைக்கணும். அதுதான் விசுவாசம். ஆனா திட்டத்தை எதிர்த்து நிற்க முடியாது. அவன் பாக்குறான் மெத்துசலா வேலை செய்யறாங்க. என்ன சொல்லுது? நோவாவின் தாத்தா மெத்துசலா ஜலப்பிரளயத்தின் ஆண்டு வரை வாழ்ந்தான். வேலைக்கு வந்துருவான்னு நினைக்கும் போது மரித்து போனான். சோர்வடையவில்லை என்று சொன்ன தேவனுடைய திட்டத்தை அறிந்திருந்தான். நோவாவின் பிரசங்கத்தை நம்பி பேழையை கட்டுவதில் அவருக்கு உதவிய மற்றவர்களும் இறந்தனர். அவன் கூட நின்று வேலை செஞ்ச ஒருத்தராய் கடந்து போகிறதை பார்க்கிறான். அவன் சோர்ந்து போகல. ஏன்னா திட்டத்தை அறிந்திருந்தான். அவர்கள் பூமியின் மேல் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாக மரித்தனர். ஆண்டவர் அநேகர் மரித்து போறாங்க. மெத்துசலா மரித்து போறத இவன் அநேகர் அவன் கூட இருந்து பார்த்திருக்கலாம். என்ன ஆண்டவரே உமக்காக இருந்தோம், நாங்களும் மரிக்கிறோம், என்ன நோவா மட்டும்தானா அப்படின்னு கேள்வி ஒருவனும் கேட்கவில்லை. மரித்து போவதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். மரணத்தை தழுவிக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். நோவாவை பார்த்து சோர்ந்து போகவில்லை. இது தேவனுடைய திட்டம். அவருடைய கடைசி காரியத்துல இந்த ஜல பிரயாணத்துக்கு பிறகு என்ன அழைத்துக் கொண்ட ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதற்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பூமியை சுத்தப்படுத்துகிற என்ற திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அந்த திட்டத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள். நகர்வதையுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவராய் கடந்து போகும் பொழுது அவன் சோர்ந்து போல கடந்து போகிற எவனும் ஆண்டவரை நோவா மட்டும் நாங்களும் உள்ள வரக்கூடாதா? அவன் கேட்கல. ஏன்னா அவன் தேவனுடைய திட்டத்தை தெளிவாக அறிந்து வைத்திருந்தான். வாழ்ந்தவங்களும் மாத்திரமல்ல, அதே போல இந்த கடைசி காலத்திலும் அந்த மனநிலை நம்மிடத்திலே உண்டாக வேண்டும். தேவனுடைய திட்டத்துக்கு இசைவாக அவங்க மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருந்ததுக்கு ஒரு காரணம் எபிரேயர் 11:13 சொல்லப்படுது. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவர்களை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியினர் தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். என்ன ஒரு ஃபெய்த் பாருங்க. நோவா மாத்திரம்தான் அந்த பேழைக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இந்த பூமியில வாழ்வதற்கு விரும்பாதவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சொல்லிட்டுக் கொள்ள முடியும். இன்னொரு நாள் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. மரண படுக்கையில கிடக்கும் ஏன் ஆண்டவரை என்ன இப்படி நீங்க சொற்ப ஆயுசுல எடுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. போதும் ஆண்டவரே, இந்த பூமியினுடைய வாழ்க்கை போதும். உம்முடைய திட்டத்தின்படி என்னுடைய ஓட்டத்தை நிறைவேற செய்தீர், உமக்கு சோஸ்திரம் என்று சொல்லி ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறவன் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் வரவில்லை. எனக்கு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படும். நான் இந்த ஒரு பரதேசி, இது எனக்குரிய இடம் அல்ல. எனக்கு ஆண்டவர் நேர்த்தியான ஒரு இடத்தை உண்டாக்குகிறார், நான் அங்கே போகிறோம் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் யார் இடத்துல காணப்பட்டது என்று சொன்னா மெத்துசலா இடத்துல காணப்பட்டது. அநேக
கூட இணைந்து ஊழியம் செய்த எல்லா இடத்திலும் காணப்பட்டது. அவர்கள் மரணம் தருவும் போது ஆண்டவருக்கு சோஸ்திரம் என்று சொன்னார்கள். அவர்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்திருந்தார்கள். நோவாவும் அவருடைய குமாரர்களும் அவருடைய குமாரத்திலும் அவருடைய மருமக்குமார்கள் மாத்திரமே பேழைக்கு பிரவேசிக்க முடியும் என்று சொன்னார். இன்னும் நீங்க 1 பேதுரு 2வது வாக்கியத்தை வாசிக்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இன்னும் 17வது வசனத்துல இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். அது இருக்குதா நமக்கு? நம்ம இந்த பூமியை சுதந்திரிப்பதற்காக அல்ல. ஒரு அருமையான உண்மை அங்கு வெளிப்படுகிறது. நோவாவோடு கூட இணைந்து ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பூமியை சுதந்திரிப்பதற்காக தேவனுடைய திட்டத்துக்கு இசவாய் போவதற்கு. ஏன் ஆண்டவரே 1,44,000 பேர் என்று கேட்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லிட்டுக் கொள்ள மாட்டான். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்றுக்கொள்ளணும். நோவா குடும்பம் மாத்திரம்தான் ஏற்றுக்கொண்டார்கள். அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்த எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்க தீர்மானித்தார்கள். இந்த பூமி எங்களுக்கு வேண்டாம், இன்னொரு நாள் நாங்கள் வாழ விரும்பல ஆண்டவரே, வாழ்வீர், இப்படி ராஜ்யம் கட்டப்படும், நாங்க அப்ப இருப்போம், உயிர் தருவோம், முகமுகமாய் தரிசிப்போம் என்கிற நம்பிக்கை அங்கே காணப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அவர்களுடைய பிள்ளைகளை ஒரு அருமையான சம்பவத்தின் மூலமா ஆண்டவர் மேன்மையான உண்மைகளை சொல்கிறதை பார்க்க முடியும். ஜலப்பிரயாணம் எனக்கு கற்றுத்தருகிற பாடம். பரலோகத்திற்கு வாழ மட்டும் விரும்பியவர்கள் நோவாவின் ஊழியத்தில் இணைந்தனர். கடைசி காலத்தில் நம்ம படிச்சு தந்திரம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் அவங்களுடைய குறிக்கோள். இந்த பூமியில் அதிகம் இருக்கணும் விரும்புகிற ஒரு கூட்டம் அல்ல. எனக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம இந்த ஜலப்பிரயாணம் கற்றுத்தருகிற ஒரு பாடம். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறதுக்கு ஒரு அருமையான குணம் அன்னைக்கு காணப்பட்டுச்சு. அவர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு விரும்பாதவர்கள், தங்களை பரதேசிகளாய் பார்த்தவர்கள், அந்நியர்களாய் பார்த்தவர்கள், தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்புக் கொடுத்தவர்கள், மரணத்தை பார்க்கும் பொழுது அது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொருவராய் கடந்து போகும் அந்த வருடங்கள் நெருங்க ஆண்டவர் பூமியிலே நோவாவை மாற்ற வைத்திருந்தார். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. வாய்ப்பு எதுவரைக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை கடைசி அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். கடைசி அந்த பாடத்தோட நம்ம ஜலப்பிரயாணத்தை முடிப்போம். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்துல நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜலப்பிரயாணத்தின் மூலமாக அருமையான உண்மைகளை தேவன் வெளிப்படுத்த இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை படிக்க போறோம். இதுவும் நம்ம படித்த காரியங்கள் தான். இயேசு ஆத்ம பாரமுடையவர், ஆத்ம தாகமுடையவர் என்கிறதெல்லாம் நம்ம முந்தைய படித்ததுதான். அது ஜலப்பிரயாணத்திலும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ ஒரு உண்மையை படிக்க போகிறோம். சரிங்களா? இது நம்ம படித்த ஒரு உண்மைதான். மேனஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 12 பக்கம் 413. இதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. முந்தி சொல்லிட்டோம்ல, மறுபடியும் சொல்லணுமா நான் நிறைய நேரங்களை யோசித்து ஆனா சொல்லதான் வேணும், சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதான் ஆண்டவர் வேதத்துல செய்யறதை பார்க்க முடியும். சொல்லிக்கிட்டே இருப்பார், சொன்னதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால நீங்க அதை கேட்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. மேனஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 12 பக்கம் 413. வரலாறு மீண்டும் செயல்படும். கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக உலகம் நோவாவின் நாட்டில் இருந்தபடியே இருக்கும் என்று அறிவித்தார். மனிதர்கள் அவர்களுடைய சொந்த பாவ கற்பனையை பின்பற்றுவதில் அத்தகைய தேர்ச்சி அடைந்த போது தேவன் அவர்களை ஜல பிரயாணத்தில் அழைத்தார். ஒரு அந்த ஹைலைட்டட பாருங்க, வரலாறு மீண்டும் செயல்படும். கடந்த காலங்களில் நடந்தது போலவே இப்பொழுதும் நடக்கும். கால்பார்ட் மினிஸ்ட்ரி பக்கம் 128. நிகழ்காலத்திற்கு அவசர முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை தேவன் என்னும் வைத்தார். மேலும் அவைகள் எதிர்காலத்திற்கு சென்றடையும். நீ பார்த்து மற்றும் கேட்டவற்றை ஒரு புஸ்தகத்தில் எழுது, அது எல்லா மக்களுக்கும் செல்லட்டும். ஏனென்றால் கடந்த கால வரலாறு மீண்டும் நிகழும் நேரம் நெருங்கிவிட்டது என்ற வார்த்தைகள் ஒரு கட்டளையில் என்னிடத்தில் பேசப்பட்டன. நான் பார்க்கிறதெல்லாம் எழுதி வச்சிருப்பா, ஏன்னா கடந்த காலம் மறுபடியும் அப்படியே செயல்படுகிற நேரம் நெருங்கிட்டது. அப்போ கடந்த காலம் மீண்டும் செயல்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது மீண்டும் செயல்படுகிறத நிச்சயம் முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதான் அந்த குறிப்பு சொல்றது. கடந்த கால வரலாறு
மீண்டும் செயல்படும் நேரம் நெருங்கி விட்டது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல இருந்து கடந்த காலம், நோவாவின் காலத்தில் நடந்ததெல்லாம் மறுபடியும் நடக்க போகிறது என்பதை நம்ம அறிய முடிகிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்லுகிறது. கடந்த காலம் என்பது இப்ப பார்க்கிறோம், அந்த பாவங்கள் எல்லாம் இப்பவும் பார்க்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு கடந்த காலம் மறுபடியும் செயல்பட போகிறது. அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் முதிர்ச்சியடைய போகிறது. நோவாவினுடைய ஊழியம் திரும்பி செய்யப்பட போகிறது. எல்லாம் அது என்ன செய்யப்பட போகிறது? கடந்த காலம் மீண்டும் செயல்படுகிறது. ஒரு காலத்துக்கு பிறகு என்ன செய்கிறது? தொடங்குகிறது. பைபிளே அண்ட் சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ், ஜூலை 29, 1895, 10:3. நோவாவின் காலத்தில் தேவனுடைய சட்டம் வீணானதாக்கப்பட்டது. நோவாவின் காலத்தில் தேவனுடைய சட்டம் வீணானதாக்கப்பட்டது. மேலும் 120 ஆண்டுகளில் பூமியின் மேல் இருந்த அவர்களை அழிக்க அவர் ஜலப்பிரயாணத்தை அனுப்புவார் என்று பழைய உலகத்தில் பொல்லாத மக்களை எச்சரிக்க கர்த்தர் நோவாவை அனுப்பினார். நம்ம ஒண்ணு பார்த்தோம், நோவாவின் காலத்தினுடைய பாவங்கள் எல்லாம் அப்படியே அது மீண்டும் செயல்படுகிறதை பார்த்தோம். மீண்டும் கண்டிப்பாய் செயல்படுகிறது, பட்டுக்கொண்டிருக்கிறது. அது முதிர்நிலை அடைந்து செயல்படும் பொழுது என்ன ஊழியம் வரணும்? நோவாவினுடைய ஊழியம் வரணும். அதுதான் அந்த மீண்டும் செயல்படுகிற அந்த நேரம் நெருங்கி விட்டது. அந்த நேரம் வரும் பொழுது இந்த பாவங்களை எதிர்த்து நோவாவினுடைய சத்தம் ஒலிக்கும். என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா சொல்றாரு பாருங்க. நோவாவின் காலத்தில் தேவனுடைய சட்டம் வீணானதாக்கப்பட்டது. மேலும் 120 ஆண்டுகளில் பூமியின் மேலிருந்து அவர்களை அழிக்க அவர் ஒரு ஜல பிரயாணத்தை அனுப்புவார் என்ற பழைய உலகத்தின் பொல்லாத மக்களை எச்சரிக்க கர்த்தர் நோவாவை அனுப்பினார். 120 ஆண்டுல ஆண்டவர் இந்த பூமியை ஜல பிரயாணத்தினாலே அழிப்பார். அப்போ ஒரு காலத்தை குறிச்சி, ஒரு கால தரிசனத்தோட இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டுல ஆண்டவர் பூமியை அழிப்பார் என்கிற ஒரு செய்தியை நோவா உலகத்திற்கு அறிவித்தான். அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் மீண்டும் நடக்குமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது. அந்த மீண்டும் செயல்படுகிற நேரம் நெருங்கிவிட்டது என்று சொல்கிறாரே, அந்த நேரம் வந்ததில் இருந்து நோவா ஜலப்பிரயாணம் எந்த ஆண்டிலே வரும் என்று சொல்லி அறிவித்தது போல அறிவிக்கிற ஒரு வேலை கடைசி காலத்தில் நடக்குமா என்கிற ஒரு கேள்வி நம்ம மனதில் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிரைஸ்ட் ட்ரையம்பன்ட், பக்கம் 39. தேவன் இனி அவர்களை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று அறிவிக்கும் வரை அந்த நீண்ட கால சந்ததியின் வக்கிரத்தையும் அக்கிரமத்தையும் பொறுத்துக் கொண்டார். இனி நான் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அதை என்ன செய்து கொண்டார்? பொறுத்துக் கொண்டார். பழைய உலகில் வசிப்பவர்கள் குறித்து அவருடைய நோக்கம் என்ன என்று சொல்ல அவர் நோவாவை தனது தூதர்களை அனுப்பினார். என்ன காரியம்லாம் சொல்றதுக்கு தூதர்கள் மூலமா என்ன செய்றாங்க? நோவாவுக்கு செய்தி சொல்றாரு. நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா என்ன செய்யறாரு பாருங்க. அந்த உண்மையுள்ள நீதியின் முன் மாதிரி நோவா 120 ஆண்டுகளே அவருடைய கிருபையின் கால முடிவாக இருக்கும் என்ற செய்தியை ஜனங்களுக்கு அறிவித்தது. என்ன சொல்லிச்சு? உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காலம் 120 ஆண்டுகள் மட்டுமே. காலத்தை குறிச்சி கால தரிசனத்தோட கூட இந்த ஆண்டுல எனக்கு செய்தி வந்தது. இந்த ஆண்டுல இருந்து 120 ஆண்டுகள் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்பதை தூதர்கள் மூலமாக நோவாவுக்கு அறிவிக்கப்பட்டு நோவா அதை ஜனங்களுக்கு அறிவித்தான். நோவாவின் காலத்தில் காணப்பட்ட பாவம் அப்படியே செயல்படும் என்று கடைசி காலத்தில் காணப்படும் என்பதை பார்க்கும் பொழுது, அந்த பாவம் முதிர்நிலை அடையும் பொழுது மீண்டும் செயல்படுகிற அந்த நேரம் வரும் பொழுது நோவாவினுடைய ஊழியம் நடக்கும். அது என்ன ஊழியம் அப்படின்னு சொன்னா, கிருபையின் காலத்தின் முடிவை அறிவித்து செய்கிற ஊழியம். இதுதான் நோவா செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது. 2 பேதுரு 3:4-7. என்ன மனநிலையில இன்னொரு கூட்டம் இருக்கும். நோவாவின் ஊழியம் செயல்படுமான ஒரு கேள்வி கேட்கிறோம். நிச்சயமா நம்ம மனசுல பாடங்களை முந்தி படித்திருக்கிறதுனா ஆமா கரெக்ட் தான், அது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்ம அதை மறுபடியும் என்ன செய்ய வேண்டியிருக்குது? உட்கார்ந்து படித்து அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏதாவது புதிதாக இந்த வீடியோவையோ இந்த செய்தியோ கேட்கிற ஒரு சூழ்நிலை, பார்க்கிற சூழ்நிலை உண்டானது என்று சொன்னால் அவங்களுக்கு அது விளங்கணும் என்பதற்காக மீண்டும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தொகுக்க வேண்டியிருக்கிறது. 2 பேதுரு 3:4-5-6-7. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? Can you hear his voice? இந்த சத்தம் கேட்கிறதா?
பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் அப்பமே நடந்துச்சப்பா. கொள்ளை நோயா எப்ப இருந்து வந்துகிட்டு இருக்கு? இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போடுறதெல்லாம் இப்ப இல்லைங்க, அதெல்லாம் அப்பமே இருக்குங்கன்னு ஆதாரங்களை எடுத்து போடுறத நீங்க பார்க்க முடியும். ஆனா அந்த கொள்ளை நோய்க்கு இந்த கொள்ளை நோய்க்கு என்ன வித்தியாசம் தானே? அது ஒரு மாநிலத்துல வந்திருக்கலாம், இல்ல ஒரு நாட்டுல வந்திருக்கலாம். ஆனா இது அப்படி இல்லை. உலகமே பள்ளிக்கூடம் மூடப்படும் அம்மையார் எழுதிருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் மூடி கிடக்கு. இது திறக்கலாம், ஆனா மூடப்படும் என்கிற தீர்க்க தரிசனம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. இன்னும் நான் சோர்ந்து போயிருப்பேன் சொன்னா, நான் அதை உதாசீனப்படுத்தேன் சொன்னா, இந்த கூட்டத்தில் இருப்பேன், வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்கிற கேள்வி கேட்கிற கூட்டத்தில் இருப்பேன். பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையால் வானங்களும் ஜலத்தினால் தோன்றிய ஜலத்தினால் நிலை கொண்டு இருக்கிற பூமியையும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலக ஜலப்பிரயாணத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பழசு அப்படியே மறந்துவாங்க. பழசுதான் திரும்பி வரும். பழசு மறந்துடுவான். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் இருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு காலத்தை நோவா அறிவித்து ஊழியம் செய்கிறான். கிருபியின் காலம், இந்த ஜனங்களுக்கு கொடுக்க போகிற கடைசி கிருபியின் காலம், உலகத்தின் முடிவினுடைய கிருபியினால ஜலப்பிரயாணத்துல அநேகருடைய கிருபியை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். அந்த உலகத்துக்கு முன்பாக பழைய உலகத்தில் வாழ்ந்த எல்லாருக்கும் கிருபியை முடிக்கப்படுகிறது. எனக்கு அறிவித்த என்னுடைய பிள்ளைகளை நோவாவை தவிர நோவாவுக்கு மறுபடியும் வாய்ப்பு. அவனுடைய நேர்மையை ஆண்டவர் மறுபடியும் சோதிக்கிறார். அது வேற காரியம். இந்த செய்தியை, இந்த சூழ்நிலையை ஏளனம் பண்றவங்க வருவாங்க. ஏளனம் பண்றவங்க நிச்சயம் வருவாங்க. கிரேட் கான்ட்ரோவர்சி பக்கம் 369 371. கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு திட்டவட்டமான நேரத்தை அறிவிப்பது அநேக பிரிவிடமிருந்து பெரும் எதிர்ப்பை எழுப்பியது. ஒரு பெரிய குறிப்பு வாசிக்க போறேன். அதாவது இந்த காலத்தை குறிச்சு தரிசனங்கள் சொல்லப்படுது இல்லைங்களா? இப்போ நம்ம கூட படிச்சோம், கால தரிசனத்தை குறித்து நம்ம படிச்சு இவ்வளவு காலத்துக்கு வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்கிற முடிவுக்கு வந்தோம். அப்ப நிறைய பேர் எழுந்தியோ நோ வேதம் சொல்லுகிறதுக்கு அவருடைய வருகையின் நாளை ஒருத்தரும் அறிய மாட்டாங்க. அது எப்படி அந்த ஆண்டு அவர் தப்பா பேசுறாரு. ஒரு அருமையான குழந்தை ஒரு பொது இடத்துல கேட்டாராம். இந்த பாஸ்ட் பீட்டர் செல்வராஜ் பகிர்ந்து கொண்டாங்க. ஒரு சகோதரர்கிட்ட அவங்க போன் பண்ணி இப்படி ஒரு செய்தி சொல்றாங்களே, ஆண்டவர் இவ்வளவு காலத்துக்குள்ள வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, அது அவரு காலத்தை குறிச்சு பேசுறாருங்க, அவர் காலத்தை கணிக்கிறாருங்க, அதுலயே முடிஞ்சிருச்சுங்க, அவரு தப்பா சொல்றாருன்னு முடிஞ்சிருச்சுங்க. நான் ஒரு வேத பாடம் நடத்தலாம், அது தவறு அல்ல என்று சொல்லி காலத்தை கணிக்க வேண்டும் என்பதை ஒரு வேத பாடத்தின் மூலமாக நான் நடத்தி முடிக்கலாம். நான் அப்படி செய்ய விரும்பல. ஏன்னா அப்படி நான் அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது நான் சொன்னேன் அப்படி சொன்ன ஜேக்கர் ஸ்டீவனுடைய வார்த்தையாக இருக்கும். ஆனா தீர்க்கதரிசி இளனுடைய வார்த்தைகள் எடுத்து நான் அப்படியே வாசித்தேன் என்று சொன்னார். அந்த பாடத்தை அவர்கள் நடத்துவதனால அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். ரெண்டு வித்தியாசம் புரியுது பாத்தீங்களா? அதை நான் குறிப்பு நான் வாசிக்க போறேன். ஒரு 3-4 பத்திகளை நான் வாசிக்க போறேன். சோ ஆங்காங்க எடுத்தல ஒரு பகுதிகள் எழுத ஒரு 3-4 பத்தி வாசிக்க போறேன். கிரேட் கான்ட்ரோவர்சி மாத்திரம் அவங்க எழுதல, அது பிசரா பேஜஸ் எழுதியிருக்கிறாங்க, இன்னும் சில புத்தகங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. இது 1844ல ஒரு நாளை குறிச்சுட்டாங்க, ஒரு வருடத்தை குறிச்சுட்டாங்க. வருடத்தை குறிச்சுட்டு ஆண்டு வரப்போறாரு அப்படின்னு பிரசங்கிக்கும் பொழுது எழுமுன பிரச்சனையில அன்னைக்கு இருந்த பிள்ளைகள் கொடுத்த விளக்கத்தை ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு பதிவிட்டு இருக்கிறார்கள். இந்த புஸ்தகத்தில் மாத்திரம் பதிவிட்டு இருக்குன்னு சொன்னா வரலாற்றின் குறிப்பாக கூட மாறிடலாம். டிசரா பேஜஸ்ல அந்த வேத பகுதிகளை விளக்கும் பொழுது அங்க பதிவிட்டு இருக்காங்க, இன்னும் அநேக புஸ்தகங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க. நான் கிரேட் கான்ட்ரோவர்சியை எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா முதலாவது அதை பார்த்தோன்னு அதை மொழியாக்கம் செஞ்சுட்டேன். அதனால இன்னொருக்க போய் அந்த இடத்துல போய் மொழியாக்கம் செய்யறதுக்கு நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த பகுதி எடுத்து போட்டுட்டேன். நான் வாசிக்கும் போது கவனமா கேட்டுக்கிடுங்க, உண்மையை அறிந்து கொள்ளுங்க. கிரேட் கான்ட்ரோவர்சி பக்கம் 369 371. கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு திட்டவட்டமான நேரத்தை அறிவிப்பது அநேக பிரிவிடம் இருந்து பெரும் எதிர்ப்பை எழுப்பியது. என்னது? கிறிஸ்துவின் வருகைக்கான திட்டவட்டமான நேரத்தை அறிவிப்பது ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பிச்சு. கிளப்புதுல்ல, கிளப்பதான் செய்யணும். அந்த திட்டவட்டமான நேரத்தை அறிவிப்பது பெரிய எதிர்ப்பை கிளப்பியது. பிரசங்க மேடையில் உள்ள ஊழியர்களிடம் இருந்தும் பொறுப்பற்றவர்கள் வரைக்கும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தும்
பெரிய பெரிய போதையர் என்று நம்பிக்கை இருக்கிறவர்கள் இருந்தோம், சாதாரணமா டைம் பாஸ் கூட போய் செய்திகளை கேட்டுட்டு அழைகிறவர்கள் இருந்தோம் அந்த எதிர்ப்பு வருகிறதா. அவங்க யாரு அப்படின்னு சொன்னா பரலோக துணிகிற பாவி. கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஒரு திட்டவட்டமான நேரத்தை அறிவிப்பது அநேக தீருடமிருந்து பெரும் எதிர்ப்பை எழுப்பியது. பிரசங்க மேடையில் உள்ள ஊழியர்களிடமிருந்து பொறுப்பற்றவர்கள் வரைக்கும் அவர் பரலோக துணிகிற பாவி அப்படிங்கிற ஒரு சத்தம் தான் என்ன செய்யணும் உண்டா. சரிங்களா? தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் நிறைவேறின. கடைசி நாட்களில் என்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுது? காலத்து திட்டவட்டமான ஒரு காலத்தை குறிச்சு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, அவனை பரலோக பாவின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க அப்படி சொல்லும் போது, அப்படி ஏளனம் பண்ணும்போது, கேள்வி பண்ணும்போது யாரெல்லாம் சொல்லுவான்னு சொன்னா பிரசங்க மேடைகள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சாதாரண அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. அது எப்படிங்க? அதான் ஒருத்தருக்கும் தெரியாதுல்ல, தேவ தூதருக்கும் தெரியாதுன்றாரு, மனுஷகுமாரன் தனக்கும் தெரியாதுன்றாரு, பிதாவுக்கு மட்டும் தெரியும் இருக்காரு, அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி வாதிடுவாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த திட்டவட்டமான நேரத்தை அறிவிக்கிறவங்களை குறித்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் பரலோக பாவி என்று சொல்லுவார். அது தீர்க்க தரிசனத்தை நிறைவேறலாம். என்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது? கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரடைந்த பின்பு சகல சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். வாஸ்தவம் இல்லையா? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா? இரட்சகரை நேசிப்பதாக கூறிக்கொண்ட அநேகர் இரண்டாம் வருகையின் கோட்பாட்டிற்கு தங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று அறிவித்தார்கள். விசுவாசம் நாங்க இயேசு வருவார் என்கிற அந்த அந்த இதுக்கு எந்தவித எதிர்ப்பும் கிடையாதுங்க, நாங்க அதை எதிர்க்கல. அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை மட்டுமே ஆட்சேபித்தார்கள். இயேசு வருவார் என்கிற அந்த உபதேசத்தை நாங்க எடுக்கல, ஆனா இப்பதான் வருவாரு, இந்த ஆண்டுதான் வருவாரு அப்படின்னு சொல்றத எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கிறவர்கள் எதை நிறைவேற்றினார்? தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார்கள். பரியாசக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய சகலத்தையும் பார்க்கிற கண் அவருடைய இருதயங்களை படித்தது. ஆண்டவர் அவர் இருதயத்தை பார்க்கிறார். அதாவது தேவனுடைய வருகைக்கு ஒரு திட்டமட்டமான நேரத்தை 1840 அறிவித்து பிரவசனம் பண்ணாங்க. இதை மற்ற இடங்கள் எழுதுறாங்க. அப்போ வந்து சிலர் எழும்பி இவங்க எல்லாம் பரலோக பாவிகளப்பா, இவங்க வந்து வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்று இவர்களை பரியாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவர் வருவார், அவர் வருவார், கண்டிப்பாய் வருவாருங்க, நாங்க நம்புறாங்க. ஆனா இப்படி திட்டவட்டமான நேரத்தெல்லாம் குறிக்கிறத நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய இருதயத்தை தேவன் அறிகிறாரா? என்ன இருதயம்? நீதியில் உலகை நியாய்ந்திருக்க கிறிஸ்து வருவதை கேட்க அவர்கள் விரும்பவில்லை. They don't love for Jesus to come here. இயேசு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. சத்தியத்தை நம்ப சொல்லுவாங்க. அந்த நேரத்தை பார்க்கும் போது, வேதத்தில் விளக்கப்படும் போது, அது தெளிவாக இருக்கும்போது ஏற்றுக்கொள்கிற மனசு வராது. யாருன்னு சொன்னா they want to live more on the earth. அதான் சொல்றாங்க, நீதியில் உலகை நியாய்ந்திருக்க கிறிஸ்து வருவதை கேட்க அவர்கள் விரும்பவில்லை. இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் போனோம், இன்னொரு 20 வருஷம் போனோம், ஏன் நான் வீடு கட்டி கார் வாங்கி ஓட்டணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள இதெல்லாம் எப்படி? அவர்கள் விசுவாசமற்ற ஊழியக்காரர்களாக இருந்தனர். இருதயத்தை ஆராயும் தேவனுடைய சோதனையை அவருடைய கிரியைகள் தாங்காது. ஆகையால் அவர்கள் அவருடைய தேவனை சந்திக்க பயந்தார்கள். என்ன ஒரு பயங்கரமான குறிப்பு என கரிமந்தனுடைய பிள்ளைகள். இதை படிச்சப்ப என் மனசுல ஒரே அங்கலாய்ப்பு. இதை நம்ம பிரசங்கம் பண்றோம், ஆனா என்ன செய்யறோம்? நம்ம சரியா ஓடுறோமா? நான் சரியா ஓடுறனோ ஓடலையோ, சரியா ஓடுகிறவன் மாத்திரம் இது என்று ராஜ்யத்துக்குள்ள போவான். அழகா சொல்றாங்க பாருங்க, இருதயத்தை ஆராயும் தேவனுடைய சோதனை அவருடைய கிரியைகள் தாங்காது. ஆகையால் அவர்கள் அவருடைய தேவனை சந்திக்க பயந்தார்கள். இங்க இன்னும் இருக்க, இன்னும் அந்த பாவத்தோட இருக்குது. ஐயோ, நானு நம்பி போயிட்டா பிள்ளை என்ன ஆகும், பையன் என்ன ஆகும்? சாத்தான் அவருடைய தூதர்களும் மகிழ்ச்சி அடைந்து அவருடைய ஜனம் அவர் மீது மிக குறைந்த அன்பை கொண்டிருந்தனர் என்றும் அவர் தோன்றுவதை விரும்பவில்லை என்றும் கிறிஸ்துவின் முகத்திலும் பரிசுத்த தூதர்களின் முகத்திலும் ஏளனத்தை வீசினார்கள்.
எனக்கு பிள்ளைகளை, ஆண்டவருடைய வருகையினுடைய திட்டவட்டமான நேரத்தை அறிவித்தவர்களை, ஏளனம் செய்தவர்களை கிறிஸ்துவுக்கு எதிரான ஏளனமாகவும் தூதர்களுக்கு எதிரான ஏளனமாகவும் பரலோகம் பார்க்கிறது. நாளையும் நேரத்தையும் ஒரு மனிதனும் அறியான் என்பதுதான் இரண்டாம் வருகை நம்பிக்கையை நிராகரிப்பவர்களால் மிக அடிக்கடி முன்வைக்கப்படுகிற வாதம். விளக்க போறாங்க, பிரச்சனையை தெளிவா சொல்லிட்டாங்க. திட்டவட்டமான நேரத்தை அறிவிப்பாங்க. அறிவிக்கிறவங்களை ஏளனம் செய்யறவங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. அவங்களுக்கு பயம், ஆண்டவரை சந்திக்க பயம், இந்த பூமியில வாழணும் ஆசை. மெத்துஸ்தலா போல இல்ல, மெத்துஸ்தலாவோ நோவாவோடு சேர்ந்து வேலை செய்தவர்கள் போல இல்ல அவங்க. சரிங்களா? அவங்க வைக்கிற வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளையும் நேரத்தையும் ஒரு மனிதனும் அறியான் என்பதுதான் இரண்டாம் வருகை நம்பிக்கையை நிராகரிப்பவர்களால் மிக அடிக்கடி முன்வைக்கப்படுகிற வாதம். இன்னைக்கும் அதே வாதம் தாங்க தீர்க்கதரிசி சொல்ல போகிற பதிலை பார்க்க போகிறோம். சரிங்களா? வேதம் சொல்லுகிறது, அந்த நாளையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். சரிங்களா? அந்த வசனத்தை எடுத்து அவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தின் தெளிவான மற்றும் இணக்கமான விளக்கம் தேவனை தேடுவதால் வழங்கப்பட்டது. இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் இருக்கு ஐயா, நீ அப்படியெல்லாம் எடுத்துக்கிட முடியாது. அந்த விளக்கத்தை உண்மையான பிள்ளைகள் முன்பு வைத்தார்களா? சரிங்களா? மேலும் அவர்களை எதிர்க்கின்றவர்களால் செய்யப்பட்ட அந்த தவறான பயன்பாடு தெளிவாக காட்டப்பட்டது. ஆண்டவருடைய திட்டவட்டமான வருகையின் நேரத்தை நோவா அறிவித்த அன்னைக்கு பேசினா, அதே போல கடைசி காலத்திலும் பேசுவாங்கப்பா. அப்படி பேசப்படும் பொழுது பரியாசக்காரர்கள் எழுப்பி நிற்பாங்க. அவங்க தேவனுக்கு விரோதமானவர்கள். அவங்க ஒரு வாதத்தை அடிக்கடி வைப்பாங்க. தேவனுடைய வருகை நாளை ஒரு அறிய வேண்டாம், இதை மாத்திரம் அறிவாரு சொல்லி, எப்ப அதுக்குரிய விளக்கத்தை தேவனுடைய பிள்ளைகள் சரியா முன் வைத்தாங்க. அவங்க இதுல என்னென்ன தப்பு தப்பா பார்த்திருக்காங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசனத்திற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது என்பதை தீர்க்கதரிசி அவர் வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? கடைசி முறையாக அவர் ஆலயத்தை விட்டு வெளியேறிய பிறகு ஒலிவ மலையின் மீது அவருடைய சீஷருடன் அந்த மறக்க முடியாத உரையாடலில் கிறிஸ்துவால் இந்த வார்த்தைகள் பேசப்பட்டன. எப்ப பேசப்பட்டன? ஒலிவ மலையில அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசுகிறார். கடைசியாக அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்து ஒலிவ மலையில போய் இருப்பாங்க. சீஷர் வந்து கேள்வி வைப்பாங்க. உலகத்தின் முடிவுக்கு அந்த நேரத்துல அவர் என்ன செய்கிறார்? அந்த வார்த்தையில பேசுகிறார். சொல்றாங்க பாருங்க, சீஷர்கள் கேள்வியை கேட்டிருந்தார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசு அவர்களுக்கு அடையாளங்களை கொடுத்து பின்னர் சொன்னார். அடையாளங்கள் எல்லாம் காட்டிட்டு பின்னர் சொன்னார், அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலர்களே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அடையாளங்களா சொல்லிட்டு சொன்னாரு. இதெல்லாம் நீ பார்க்கும்போது அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை தெரிஞ்சுக்கப்பா. வசனங்கள் 3வது வசனம் 33வது வசனம். இரட்சகரின் ஒரு வசனம் மற்றொன்றை அழிக்கும்படி செய்யப்படக்கூடாது. ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு வசனத்தை அழிச்சிடக்கூடாதப்பா. அவர் சொல்றாரு, நிறைய அடையாளங்களெல்லாம் காட்டிட்டு அவர் வாசல் அருகே வந்து விட்டாருங்கிற நீ தெரிஞ்சுக்கலான்னு சொல்றாரு. நீ அதை சொல்லிட்டு நான் தெரிய முடியாது சொல்லாத. ஒரு வசனத்தை வச்சு ஒரு வசனத்தை நீ பொய்யாக்கிறாத. அவங்க விளக்குறாங்க பாருங்க. அவர் வரும் நாளையோ நாளிகையோ எந்த ஒரு மனிதன் அறியவில்லை என்றாலும் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். அது சமீபமாய் இருக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். என் ஜனங்களுக்கு யாரு போய் சொல்லுவான்னு தெரியலங்க. நான் சத்தம் போட்டு பேசிக்கிறேன். யாரு போய் சொல்லுவா? அவசியமா வருகையும் நாளையும் அறிந்து கொள்வது அவசியமா? சொல்றாங்க. வாசிக்கிறாங்க, இரட்சகரின் ஒரு வசனம் மற்றொன்றை அழிக்கும்படி செய்யப்படக்கூடாது. அவர் வரும் நாளையோ நாளிகையோ எந்த ஒரு மனிதன் அறியவில்லை என்றாலும் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். அது சமீபமாய் இருக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று. அது சமீபமாய் இருக்கும் போது அறிந்து கொள்வோம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்வாங்க? அவங்களுக்கு இயேசுவை பார்க்க பயம். அவருடைய எச்சரிக்கையை புறக்கணித்து அவருடைய வருகையை அருகில் இருக்கும்போது அறிய மறுப்பது அல்லது புறக்கணிப்பது. அவருடைய எச்சரிப்பெல்லாம் நீ முதலிச்சுட்டு அவர் வருகை நெருங்கி இருக்கும்போது அந்த வருகையின் காலத்தை அறிய மறுப்பது, ஜல பிரயாணம் எப்போது வருகிறது என்பதை அறிய விரும்பாத நோயின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இருந்தது போல அது நமக்கு ஆபத்தானதாக இருக்கும் என்று நாம் மேலும் கற்பிக்கப்படுகிறோம்.
கஷ்டம். அவருடைய எச்சரிக்கையை புறக்கணித்து அவருடைய வருகை அருகே இருக்கும் போது அறிய மறுப்பது அல்லது புறக்கணிப்பது, எதை திட்டவட்டமான நேரத்தை அறிய மறுத்து புறக்கணிப்பது எப்படி இருக்குமா? ஜலப்பிரளயம் எப்போது வருகிறது என்பதை அறிய விரும்பாத நோவாவின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இருந்தது போல அது நமக்கு ஆபத்தானதாக இருக்கும் என்று நாம் மேலும் கற்பிக்கப்படுகிறோம். எனக்கு இந்த பிள்ளைகளை அவங்க அந்த நாளெல்லாம் படிப்போம், அதெல்லாம் சும்மாங்க, அவரெல்லாம் சும்மா சொல்றாருங்க, அதெல்லாம் அப்படிலாம் இருக்காதுங்க. அது எப்படி அது ஆபத்தாக முடியுமா? அந்த காலம் நெருங்கும் பொழுது அதை அறிந்திருக்க வேண்டும். அந்த அவருடைய கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய காலம் நெருங்கும் பொழுது அந்த திட்டவட்டமான காலத்தை நான் அறிந்திருக்க வேண்டும். விளக்குறாங்க. இது அவங்க, நான் சொல்லல, ஜேகர் சொல்றாரு நினைக்காதீங்க. முழுமையா தீர்க்க தரிசன ஆவி தேவன் பேசுகிறார். அதே அதிகாரத்தில் உள்ள உவமை உண்மையுள்ள மற்றும் உண்மையற்ற ஊழியக்காரரை வேறுபடுத்தி என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் இதயத்தில் சொன்னவனுக்கு அழிவை அளிக்கிறது. என்ன ஒரு ஓமை அங்க இருக்கிறது. அந்த 24ஆம் அதிகாரத்துல ஓமையும் இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு உண்மையானவனுக்கும் உண்மை அற்றவனுக்கும், உண்மை உள்ளவனுக்கும் உண்மை அற்றவனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குதான். என்ன வித்தியாசத்தை உண்டாக்குன்னு சொன்னா, என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று சொல்லுகிறவன் உண்மை இல்லாதவன், அவனுக்கு அழிவு வருகிறது. அப்ப நீ ஆண்டவர் வர சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி அவருடைய வருகையின் காலம் நெருங்க நெருங்க அதனுடைய திட்டவட்டமான நேரத்தை அறிய மறுக்கிறவன் என் ஆண்டவன் வர இன்னும் நாள் செல்லும் என்று சொல்லுவான். அவர் வரும்போது வரட்டும் என்று சொல்லுவான். அது காத்திருந்து அவருடைய வருகையை போதிக்கிறவர்களுக்கும் மற்றும் மறுக்கிறவர்களுக்கும் கிறிஸ்து எந்த வெளிச்சத்தை கருத்தில் கொண்டு இடம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தெரியுது. சரி இருக்கட்டும். அது காத்திருந்து அவருடைய வருகையை போதிக்கிறவர்களுக்கும் மற்றும் மறுக்கிறவர்களுக்கும் கிறிஸ்து எந்த வெளிச்சத்தை கருத்தில் கொண்டு பலனளிப்பார் என்பதை காட்டுகிறது. அது என்ன காட்டுதான்? அந்த ஓமை ஆண்டவருடைய வருகை காத்து இருந்து அவருடைய வருகையை எதிர்நோக்கிற பிள்ளைகள் சந்திப்பாங்க, அவங்களுக்கு என்ன பலனை கொடுக்கிறது என்பதை காட்டுகிறதா. அப்போ விழித்திருங்கள் அவர் கூறுகிறார். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாய்க்கணும். அவர் வர நாளில் செல்லும் என்று இருக்கிறவன் அல்ல, அவர் வரப்போறார் என்பதை அந்த நாள் நெருங்கும் பொழுது திட்டவட்டமான நேரத்தை அறிகிற பிள்ளைகள் அவருடைய ஆசீர்வாதமான காரியத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். நீ விழித்தீராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலை அறியாதிருப்ப. யாருங்க? நீ விழித்தீராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய். கர்த்தருடைய வருகை திடுக்கிடும் வகையில் இருக்க போகிற ஒரு கூட்டத்தை பற்றி பவுல் பேசுகிறார். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்றும் அறிந்திருக்கிறீர்கள், சமாதானமும் சபைக்கும் உண்டும் என்று அவர்கள் சொல்லும் போது அழிவில் சடிதியாய் அவர்கள் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. ஆனால் இரட்சகரின் எச்சரிக்கை செவி சாய்த்தவர்களுக்காக அவர் சேர்க்கிறார். செவியை சாய்க்காதவங்க தீவுதான் திருடனை போலதான் இருக்கும். அந்த 4 நாளைக்கும் சமாதானம் சமைத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இரட்சகரை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சேர்க்கிறாராம். கூட்டி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் உள்ளவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. என்ன அழகான வசனம் பாருங்க. நம்ம மேல பிடிச்சுக்கிட்டு துன்மார்க்கனுக்காக சொல்லப்பட்டது ஒருவரும் அறிய மாட்டான். துன்மார்க்கன் ஒருவரும் அவனுடைய நாளையும் அறிய மாட்டான், அவனுடைய காலத்தின் நெருக்கத்தை அறிய மாட்டான். ஆனா அவனுடைய பிள்ளைய நீ அப்படி இருக்க முடியாது. நீ தீவிர கூட்டமா ஐயோ அப்படி இருக்க முடியாது. நீ எதிர்பார்த்து இருக்கிற, நீ அதை பிடித்து உங்க வெளிச்சமா இருக்கும், தெளிவாக இருக்கும். தொடர்ந்து இவ்வாறாக கிறிஸ்துவின் வருகையின் நெருக்கத்தை பற்றி அறியாமையில் இருக்க மனிதர்களுக்கு வேத வாக்கியம் எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கவில்லை என்று காட்டப்பட்டது. இவ்வாறாக கிறிஸ்துவின் வருகையின் நெருக்கத்தை பற்றி அறியாமையில் இருக்க எதை எழுதுறாங்க? திட்டவட்டமான நேரத்தை இருக்க மனிதருக்கு வேத வாக்கியம் எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கவில்லை என்று காட்டப்பட்டது. ஆனால் சத்தியத்தை நிராகரிக்க ஒரு சாக்கு போக்கு மட்டுமே விரும்பியவர்கள் இந்த விளக்கத்திற்கு தங்கள் காதுகளை மூடினார்கள். மேலும்
நாளையும் நாளையும் ஒருவன் அறியான் என்ற வார்த்தைகளை தைரியமாய் கேலி செய்வதன் மூலமும் மற்றும் கிறிஸ்துவின் ஊழியர் என்று காட்டிக் கொள்கிறவர்கள் மூலமும் கூட எதிரொலித்தது. மக்கள் உற்சாகம் அடைந்து ரட்சிப்பின் வழியை விசாரித்து தொடங்கிய போது அவர்களுக்கும் சத்தியத்திற்கும் இடையில் மத ஆசிரியர்கள் நுழைந்தனர். இதெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது மத ஆசிரியர் உள்ள நுழைந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தவறாக விளக்குவதன் மூலம் அவர்களின் அச்சத்தை அமைதிப்படுத்த முயன்றனர். யாராவது நீங்க இப்படி சொல்றாரா, சீக்கிரம் வந்துருவாரா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் இல்லைங்க, அவரு அப்படி விசுவாசமற்ற காவலர்கள் பெரும் ஏமாற்றக்காரரின் வேலையில் ஒன்றிணைந்து தேவன் சமாதானம் என்று பேசாத போது சமாதானம் சமாதானம் என்று சத்தமிட்டனர். இயேசுனுடைய வருகையினுடைய திட்டவட்டமான நேரம் 1844 அறிவிக்கப்பட்டுச்சுங்க. ஏமாந்து போனாங்க, அது வேற காரியம். ஆனா அப்ப நிறைய பேர் எடுத்து ஏளனம் பண்ணாங்க. இல்லப்பா இப்படி இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வாங்க, துன்மார்க்கன் அறிந்து கொள்ள மாட்டா, அவன் வெளிச்சத்தில் உள்ள பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. வேதத்தின் மூலமா எவ்வளவு தெளிவாய் தீர்க்க தரிசனம் விளக்கப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் காலத்தில் உள்ள பரிசேயர்களை போலவே பலர் பரலோக ராஜ்யத்திற்குள் அவர்களாகவே நுழைய மறுத்து உள்ளே நுழைகின்றவர்களை அவர்கள் தடுத்தனர். இந்த ஆத்துமாக்களின் ரத்தம் அவருடைய கரத்தில் கேட்கப்படும். இப்போ இயேசுவினுடைய வருகையினுடைய திட்டவட்டமான நேரத்தை நம்ம அறிவிப்போமா? நோவா அறிவித்தார். ஜலப்பிரயாணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி 120 ஆண்டுகள் தான் உங்களுக்கு கிருபையின் காலம் என்று சொல்லி அறிவித்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அறிவிப்பார்களா? நிச்சயமாக அறிவிப்பார்கள். நீங்க ஏமாற்ற முடியாது, ஜனங்களை ஏமாற்றக்கூடாது. இந்த ஒருவர் அறிய மாட்டான், ஒருவர் அறிய மாட்டாங்க வசனத்தை ஏமாற்றக்கூடாது. அழகான தெளிவான விளக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? கண்டிப்பா நீங்கள் அறிந்தே ஆக வேண்டும். ரீகால் பண்ண போறோம். நம்ம முந்தி படிச்சிருக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து படிச்ச ஒரு பாடம், 1 மணி நேரம் உட்கார்ந்து சுருக்கமாய் படித்த பாடம், இப்போ ஒரு 10 நிமிடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? நேரம் ஆயிடுச்சு. அதனால நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். பக்கம் 39. இயேசுவின் வருகையின் நாளிகை நமக்கு கொடுத்து திரளான தண்ணீர் கொண்ட தேவனுடைய சத்தத்தை கேட்கும் வரை அவர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பாதை நெடுகளில் விழுந்தனர். துன்மார்க்கர்கள் அதை இடிமுழக்கம் மற்றும் பூகம் என்று நினைத்த போது ஜீவனுள்ள பரிசுத்தவான்கள் எண்ணிக்கையில் 144,000 பேர் சத்தத்தை அறிந்து புரிந்து கொண்டார்கள். வரிய நாளையும் யாரு கேட்டு புரிச்சுக்கோச்சுன்னா 144,000 புரிஞ்சுக்கிடுவாங்க. 144,000 எப்ப வருவாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் நியாய ராசி சட்டம் அறிவிக்கப்படும் பொழுது அவர்கள் முத்திரப்பட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த சட்டம் சொல்லப்படும், இந்த செய்தி சொல்லப்படும். அவங்க உலகத்துக்கு போய் நோவாவை போல இத்தனை ஆண்டுகள் தான் உனக்கு கிருபையின் காலம் என்பதை தெளிவாய் அறிவிப்பார்கள். அன்னைக்கு அனைகர் எழும்பி இவன் ஏமாத்துக்காரன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாரு, இந்த வழக்கு ஒருவரும் அறிய மாட்டான்னு சொல்றான், இவன் இந்த தேதியில வந்துருவான், தேதியை சொல்லிடுவான். 144,000 வருடத்தையும் தேதியும் நேரத்தையும் சொல்லிவிடுவார்கள். அப்படிதான் சொல்லு. கேலியும் கிண்டலும் பண்ணுவார்கள். ஆனாலும் திரளான கூட்டம் மனமாறி வரும் என்பது தரிசனமாக இருக்கிறது. சரி, இப்ப 144,000 பேர் தான் ஆண்டவருடைய வருகையினுடைய நெருக்கத்தை அறிந்து கொள்வாங்களா? நான் அறிந்து கொள்ள முடியாதா? ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தோம். சரிங்களா? கிரேட் கான்ட்ரோவர்சி பக்கம் 658 650. நான் நெருக்கமா வந்திருந்தா அறிஞ்சுக்கிடுவேன். நல்லா புரிச்சுக்கிடுங்க. அந்த காலத்தை நெருங்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனா கடந்த காலம் மீண்டும் நிறைவேற காலம் வரும் பொழுது நாம அதை அறிந்து கொள்ளலாம். அந்த இயேசுனுடைய வருகை எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், போதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். கண்டிப்பாய் சொல்ல வேண்டும், கண்டிப்பாய் சொல்ல வேண்டும், தைரியமாய் சொல்ல வேண்டும். வசனம் சொல்லுகிறது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி, விளங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி, அந்த விளக்கத்துக்கு முரணாய் அனைவர் எழும்பார்கள் என்று சொல்லுகிறது. ஆயினும் தேவனுடைய பிள்ளைகள் உறுதியாக என்று பேச வேண்டும். ஏனென்றால் இது அனைவரை ரட்சிப்புக்குள்ள வழி நடக்கும். எப்படி போய் சொல்ல போறோம்னு தெரியல, யாரு போய் சொல்ல போறாங்கன்னு தெரியல. நான் ஒரு இடத்துல பாடத்தில் நடந்தேன். கடைசி 140,000 சேர்த்து முடிச்சேன். முடிவுல சகோதரி சொன்னாங்க, காலம் இருக்கட்டும், காலம் கண்டிப்பா இருக்கணும், அதை நம்பணும், அதற்கேற்பான ஓட்டத்தை ஓடணும். சரிங்களா? கிரேட் கான்ட்ரோவர்சி பக்கம் 658 659. 6000 ஆண்டுகளாக சாத்தானின் சகல வேலை பூமியை தத்தளிக்க செய்துள்ளது. எத்தனை ஆண்டு? 6000 ஆண்டுகள்.
அவன் உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்தான். எத்தனை ஆண்டு அழிப்பான்? 6000 ஆண்டுகள். மேலும் அவன் சிறைப்பட்டவனை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தான். 6000 ஆண்டுகளாக அவனுடைய சிறை வீடு தேவனுடைய ஜனங்களை பெற்றது. மேலும் அவன் அவர்களை எங்கென்றும் சிறைபிடித்திருந்தான். எத்தனை ஆண்டுகள்? 6000 ஆண்டுகள். 6000 ஆண்டுகள் தான் சிறைப்பிடித்திருந்தான் அப்படி சொல்றது கல்லறைகள் இருக்கிறது, சரிங்களா? ஆனால் கிறிஸ்து அவருடைய கட்டுகளை அறுத்து சிறைப்பட்டவர்களை விடுவித்தார். துன்மார்க்கர்கள் கூட இப்பொழுது சாத்தானின் சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தார்கள். துன்மார்க்கர்கள் சாத்தானுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காலம் வந்து 1000 வருஷம். எல்லா துன்மார்களும் செஞ்சுருவாங்க, செத்து போயிடுவாங்க இயேசு வந்துட்டு போன பிறகு. சாத்தானுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காலத்துல 6000 ஆண்டு, மேக்சிமம் 6000 ஆண்டு. மேலும் தனியாக அவனுடைய துன்மார்க்க தூதர்களுடைய பாவம் கொண்டு வந்த சாபத்தின் விளைவை உணர அவன் தொடர்ந்து இருக்கிறான். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோட கிடத்தப்பட்டிருந்தார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பே எரிந்து விடப்பட்டாய். நீ அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. 1000 ஆண்டுகள் ஆண்டவர் வந்துட்டாரு. மருத்துவர்கள் உயிர் தெழுந்துட்டாங்க. சாத்தானுக்கு எத்தனை ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு? 6000 ஆண்டுகள். அப்போ 6000 ஆண்டு முடியும் பொழுது இயேசு வந்து உயிர் தெழுந்து பரிசுத்தவான்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாரு. 1000 ஆண்டுகளாக சாத்தான் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக அவனுடைய கலகத்தின் விளைவுகளை பார்க்க பாழாய் போன பூமியில் அங்கும் இங்கும் அலைந்து திரிவான். அப்ப மொத்தம் எத்தனை 7000 ஆண்டு. இந்த பூமி விழுகையில இருந்து 7000 ஆண்டு. 6000 ஆண்டு தான் சாத்தா என்ன செய்யலாம்? இந்த பூமியை அவன் வசப்படுத்துறதுக்கு பிரயாசப்பட்டுக்கலாம். அது முடியாது. இயேசு வந்து பரிசுத்தவான்களை கூட்டு போறாரு, அழிஞ்சிருது. 1000 ஆண்டுகள் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா யாரையும் எதுவும் செய்ய முடியாம இந்த பூமியில அங்கேயும் இங்கும் அலைந்து திரிக்கிறான். 2 காலம் இருக்கு. 6000 ஆண்டு, 1000 ஆண்டோட முடிச்சு இந்த பூமி. அதுக்கு மேல 1000 ஆண்டு தொடங்கிறோம். அப்போ பூமியில ஒரு மனிதன் உயிரோட இருக்க மாட்டான். துன்மார்க்க தூதர்கள் மாத்திரம் இருந்து அங்க எங்கேயும் சும்மா அலைஞ்சிட்டு கிடப்பாங்க. எதுக்கு அலைகிறாங்கன்னு சொன்னா அவனது வீழ்ச்சியிலிருந்து அவனுடைய இடைவிடாத செயல்பாட்டின் வாழ்க்கை மனதின் கருத்தை அகற்றியது. ஆனால் இப்போது அவனுடைய அதிகாரத்தை இழந்து பரலோக அரசாங்கத்திற்கு எதிராக அவன் முதலில் நடந்து கொண்ட பகுதியை பற்றி சிந்திக்க விடப்பட்டான். மேலும் அவன் செய்த அனைத்து தீமைகளுக்கும் அவன் செய்யும்படி செய்த பாவங்களுக்கும் அவன் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் போது பயங்கரமான எதிர்காலத்திற்கு நடுக்கத்துடன் பயத்துடன் எதிர்நோக்கி இருக்கிறான். சரி, இப்ப இங்க 2 காலம் இருக்கீங்க. ஒரு காலம் 6000 ஆண்டு, இன்னொரு காலம் 1000 ஆண்டு. 1000 ஆண்டு நமக்கு தெரியும். அது எங்க அப்படின்னு சொன்னா மில்லேனியம், 1000 அரசாட்சி. இந்த பூமியில ஒரு துன்மார்க்கம் இருக்க மாட்டான். தூதர்கள் மாத்திரம் கட்டுண்டவர்கள் காணப்படுவார்கள். 6000 ஆண்டு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சாத்தான் மேக்சிமம் பிரயாசப்படலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. அந்த கண்டிப்பா என்ன செய்யறாங்க? 6000 ஆண்டுல வந்துருவாரு. வந்தோடனே 1000 ஆண்டு தொடங்கிவிடும். சரி, இது கண்டிப்பா 6000 ஆண்டு தான் வருவாரா அப்படின்னு சொன்னா அதுக்கு முந்தி வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா 6000 போகணும் இல்லை, ஆனா நான் போவார் என்று நம்புகிறேன். என்ன சொன்னா அவர் அதிகமான ஆத்துமாக்களை எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னா மேக்சிமம் அவர் கொண்டுட்டு போயிடுவார். அதனால 6000 ஆண்டுகள் போகும் என்று நான் முழுமையா நம்புகிறேன். இப்ப 6000 ஆண்டு நெருங்கிட்டோமா? சொல்லுங்க பாப்பா, 6000 ஆண்டு நெருங்கிட்டோமா? நீங்க எந்த வழியில வேணாலும் வேதத்தை கணக்கிட்டு பாருங்க, எந்த வழியில வேணாலும் கணக்கிட்டு பாருங்க. 6000 ஆண்டு முடிஞ்சு போயிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம், அது தப்பு. 6000 ஆண்டு கிட்ட வந்துட்டோங்கிறத எந்த வழியில வேணாலும் கணக்கிட்டு பாருங்க, நீங்க பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் அந்த ஆண்டை நான் நெருங்கி விட்டேன் என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பது நம்முடைய கையில இருக்கிறது. கன்ஃபன்டேஷன் பக்கம் 34. பாதாள வனாந்தரத்தில் ஏதேனில் ஆதாம் சோதிக்கப்பட்ட போது இருந்த நிலை போல சாத்தானுடைய சோதனையை சகித்துக் கொள்ள கிறிஸ்துவுக்கு அவ்வளவு சாதகமான நிலை இல்லை. ஏதேனில் இருந்து 4000 ஆண்டுகள் மனித இனம் அலைந்து திரிந்த பின், எங்கிருந்து? ஏதேனில் இருந்து திரிந்த பின் தேவனுடைய குமாரன் தன்னை தாழ்த்தி மனிதனுடைய சாயலை பெற்றார். இந்த மனிதனுடைய சாயலை பெற்றார் பிறப்பு அல்ல. தொடர்ந்து எழுதும்போது சொல்றான் பாருங்க, சோதனையின் வனாந்தரத்தில் கிறிஸ்து ஆதாம் தாங்க தவறிய சோதனையை தாங்க அவன் இடத்தில் நின்றார். இங்க வனாந்தரத்துல எப்ப பாருங்க, இங்கே கிறிஸ்து ஆதாம் தனது வீட்டின் ஒளிக்கு அவனுடைய முதுகை திருப்பிய 4000 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆதாமுடைய விழுகையில் இருந்து 4000 ஆண்டு முடிஞ்ச பிறகு யாரு வனாந்தரத்துல நிற்கிறா அப்படின்னு சொன்னா இயேசு இருக்கிறார்.
இயேசு வனாந்தரத்தில் சோதனைகளை எப்போ போய் நின்றார் அப்படின்னு சொல்லி தானியேலுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை வெளிப்பாட படிச்சுங்க 27ஆம் ஆண்டுல 27ஆம் ஆண்டுல 4000 ஆண்டு முடிந்து விட்டது என்று சொன்னார். 6000வது ஆண்டு எப்பொழுது முடியும் என்பதை நீங்கள் கணக்கிட்டு பாருங்க. காலத்தை நெருங்கிட்டோம். 2027. இதுக்கு பிறகு ஒரு குறிப்பு இருக்கிறது. ஏறக்குறைய 4000 ஆண்டுகளாக இருந்து வந்த சடங்காச்சார பிரமாணங்களை தேவன் சிலுவையில் ஆணி அடித்தார். அது ஏறக்குறைய இது அப்படியே ஏதேன்ல இருந்து துவக்கம் சொல்லப்படுகிறது. விழுகையில இருந்து கிறிஸ்து வரைக்கும் 4000 ஆண்டு எப்ப முடிதுன்னு சொன்னா கிறிஸ்து வனாந்தரத்தில் சோதிக்கப்படும் பொழுது அப்படின்னு சொன்னார். அது 27ஆம் ஆண்டுல 4000 ஆண்டு முடிந்து விட்டது என்று சொன்னார். 6000ஆம் ஆண்டு எப்ப முடியும்? 2027. ஐயா, நோவாவுக்கு சொல்றது மாத்திரம் நமக்கு அப்பவே எழுதி வச்சிருக்காரு. அது காலம் நெருங்கல, அதனால கண்ணுக்கு தெரியல. காலம் நெருங்கினால உபதேசமாய் வரல. இப்போ நெருங்கிச்சு வெளிப்படுகிறது, ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஆள் இல்லை, சொல்லுகிறதுக்கு ஆள் இல்லை. நீங்க எதைத்தான் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்ன பிரமாணம் 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 முடிய போகுது. சபையை பலப்படுத்த வேண்டும். சபையில் உள்ள கட்சி பிள்ளைகள் எல்லாம் கொண்டுகிட்டு வரணும். எனக்கு அன்பினுடைய பிள்ளைகளை ஜல பிரயாணம் வெளிப்படுத்துகிற அடுத்த ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னார். ஜல பிரயாணத்துல எப்படி வருடத்தை அறிவித்து நோவா ஊழியம் செய்தானோ அதே போல என் இயேசுனுடைய வருகையின் நாளையும் அறிவித்து ஊழியம் செய்வார்கள். கிருபையின் கால முடிவை அறிவித்து ஊழியம் செய்வார்கள். அந்த காலம் நெருங்கும் பொழுது அந்த திட்டவட்டமான நேரத்தை அறிந்து கொள்ளுவோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு திட்டவட்டமான நேரத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. ஐயா, இவ்வளவுதான் 2027 தான். அதை தாண்டி போறதுக்கு முந்தி நடக்கலாம். இதை நீங்க இன்னும் படிக்கணும்னு சொன்ன ஆசாரிப்பு கூடத்துல எல்லாம் இந்த உபதேசத்தை நீங்க பார்க்கலாம். நகரங்களுடைய பிள்ளைகளை, இனி ஒருவரும் அவர் வருகையின் நாளையும் அறிய மாட்டான். நீங்க வசனத்தை காட்டி ஏமாற்றபடி ஜாக்கிரதையா இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அது துன்மார்க்கன் அறிய மாட்டான், தேவனுடைய பிள்ளைகள் அறிவார்கள். எப்ப அறிவாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய காலத்தை நெருங்கும் பொழுது அறிவார்கள். அந்த காலத்தை நாம் நெருங்கி விட்டோம், அறியும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை விசுவாசித்து ஓட வேண்டும். நோவாவினுடைய ஊழிய யுத்தம் தோன்றுகிறவர்கள் 1,44,000 பேர் வருகையின் நாளையும் அறிந்து கொள்வார்கள். இப்ப துவங்கணும், பேசணும், தைரியமாய் சொல்லணும். ஒரு காரியமும் இல்லை, வெளிப்படையா இருக்கு, தெளிவா இருக்கு. ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு. அது வரைக்கும் நாளையும் அறிவாக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றது? அங்காயத்துக்கு கொண்டிருப்பது நோவாவை படிக்கணும், ஒரு பேரை தட்டாது கேட்காங்க எங்கெங்கயோ. அதுக்கு விளக்கு எழுதி வச்சுக்கிறத பார்க்கும்போது ஓ காட், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, நம்ம இதோடு முடித்துக் கொள்வோம். இதை நம்ம அடுத்த வார பாடத்துல சேர்த்துக் கொள்வோம். சரிங்களா? இன்னும் ஒரு காரியம் உண்டு. நம்ம அடுத்த வார பாடத்துல அதை சேர்த்து கொண்டு நம்ம பாடத்தை என்ன செய்வோம், முடிப்போம். சரி, இப்ப நம்ம படித்தது மனிதனுடைய ரட்சிப்பிற்கான தேவனுடைய கிருபையினுடைய திட்டம் தான் ஜலப்பிரளயம். ஆண்டவர் துன்மார்க்கத்தெல்லாம் நீக்கிட்டு போப்பா ஐயா, இன்னைக்கு அப்படியே சூழ்நிலை நமக்கு உண்டாக்கி தருவாரு. நீங்க அவரிடத்துல கேளுங்க. உங்களுடைய பாவம் இல்லாத வாழ்க்கை 100% வாழ முடியும். இயேசுவிடத்துல போய் சொன்ன அதே ஊழியத்தை நம்மிடத்தையும் செய்கிறாரு. பாவத்தை மேற்கொள்வதில் இலகுவானது. அவங்க யாரும் பரலோகத்தை தான் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க, பூமியை சுதந்திரத்துக் கொள்ள ஆசைப்படல. ஏன் ஆண்டவரன்னு கேள்வி கேட்கல. ஐயா, இன்னொரு காரியம் இருக்கிறது இல்ல, இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். எல்லாத்தையும் நான் எடுக்கல. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், அதாவது கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். நோவாவின் இடத்துல பார்க்கலாம், ஆதாரம் இடத்துல பார்க்கலாம், எலியாவின் இடத்துல பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த மனநிலைக்கு வந்திருக்கிறது நீங்க நினைச்ச முடியும், பார்க்க முடியும். காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும். காலம் நெருங்கும் பொழுது நோவாவுக்கு 120 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிவித்துட்டாருங்க. எனக்கு இன்னும் ஒரு 7 ஆண்டு இருக்கும் போது சொல்றாரு, ஐயா நீ ரெடி ஆயிக்க. இன்னும் நான் உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்கான ஓட்டமா ஐயா வேணும், சாப்பிடணும். ஆனா அதுவே குறிக்கோளா மாறிடக்கூடாது. இன்னும் வீடு கட்டணும், வியாபாரம் பண்ணணும், பெருகணும், இன்னும் பணம் சேர்க்கணும். நோ, இருக்கிற செல்வங்கள் எல்லாம் குறைக்க வேண்டிய காலம். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துன்னு சொல்லல. நம்ம படிச்சுக்க மறந்துடாதீங்க, ஞாபகம் இருக்கணும். அவனை பெருக்க வேண்டாம்.
வேண்டாம். ஒரு வீடு இருக்கா இன்னொரு வீடு வேணும்னு நினைக்காதீங்க. ஒரு கார் இருக்கா இன்னொரு கார் நினைக்காதீங்க. இந்த சம்பளம் இருக்கா இன்னொரு நிறைய சம்பளம் உள்ள வேலைக்கு போகணும். வேண்டாம், போதும் போதும் என்கிற மனப்பான்மை உண்டாகட்டும். நிறைய வீடு இருக்கா ஒண்ணு வித்துடுங்க, ஊழியத்தை செய்யுங்க, இந்த செய்தி சொல்லுங்க. கேட்க மாட்டான், உதாசனப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், ஏளனப்படுத்துவான். Go and proclaim it. நோவாயின் ஊழியத்தை ஆரம்பிக்கிறவர்கள் 144,000 இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய வருகையின் நாளையும் நாளையும் அறிந்து கொள்வார்கள். நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு, வருஷத்தை சொல்லிட்டாரு. 2027 தாங்க. தொடர்ந்து நம்ம படிப்போம். இந்த நோவாவின் காரியத்தை தொடர்ந்து படிப்போம். ஜலப்பிரயாணத்துக்கு இவ்வளவு பெரிய உண்மைகள் இருக்கும் என்று சொல்லி நான் கூட எதிர்பார்த்ததில்லை. ஆனா தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துக்களை நம்ம பார்ப்பதனால எனக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நம்ம மேன்மையான காரியங்களை என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் அறிய முடிகிறது. தொடர்ந்து ஜெபத்தோடு இதை படிப்போம். நிச்சயமாக மேன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். எல்லாரும் வாசிக்கிற பகுதி தான், நம்மளும் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பகிர்ந்து கொள்கிறோம். நீங்களும் போய் அனைவருக்கு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் வரலாற்றை மீண்டும் செயல்படுத்த நம்ம கண்ணுக்கு முன்பாக காணப்படுகிறதுங்க. நெருங்கிட்டோம், இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறதா யோசிக்கணும். நான் சின்ன குழுவா இருந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது என்பது எனக்கு தெரியல. மேல அப்லோட் பண்றோம், 40 பேர் 50 பேர் வந்துட்டு போறாங்க. அது எத்தனை பேர் முழுசும் பார்ப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால எனக்கு இதனுடைய பிள்ளைகளை கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நிச்சயமாய் மேன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகிறார் என்று நம்புகிறேன். நம்ம அது இருதயமாய் பற்றி இருந்தால், அதை விசுவாசித்து ஓடினால், அதற்கான பிரயாசத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாய் வேலைக்குள் நாம் பிரவேசிப்போம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். யார் ஜெபம் பண்றீங்க? யார் ஜெபம் பண்றீங்க? பேசுறது கேக்குதுங்களா? யார் ஜெபம் பண்றீங்க? அப்படி முடிச்சுட்டா ஆஃப் பண்ணிட்டா? யாரும் ஜெபம் பண்ணலாம் ஆஃப் பண்ணிட்டுமாமா? இருக்கிறீங்களா இல்ல யாரும் சும்மா இல்லையா? ஜெபம் பண்றோங்க ஐயா. ஓகே, சசிகலா சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்க நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இப்பேற்பட்டான ஒரு செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நீங்க எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர், எத்தனை அதிகமான வாய்ப்புகள் எங்களை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடி என் தகப்பனே, எங்களை செய்திகளை நாங்கள் அடித்துக் கொள்ளாதபடி என் தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளம் நீ தொடுங்க ராஜா. என் தகப்பனே, உடைய வருகை அது சீக்கிரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய மரணம் எப்போது வரும்போது நாங்கள் அறியாது இருக்கிறவர்களே, நாங்கள் எப்போது விழித்திருக்கிற பிள்ளைகளா இருக்க தேவா வேற உதவி செய்தரல வேண்டுமாய் கேட்கிறோம் சுவாமி. இந்த செய்தியின் தகப்பனே, இந்த மகன் மூலமாய் அநேக எச்சரிப்பின் செய்தி கொடுத்து கொள்கிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் இந்த தாசனம் மூலமாய் இன்னும் அநேக சத்தியங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள அந்த மகனுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சரீரத்தை நீங்க கொடுங்க ராஜா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி. இன்னும் இந்த செய்தியை நாங்கள் அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்வர்ட் பண்ணணும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் சத்தியத்தை கேட்கணும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உடைய வருகைக்கு நாங்கள் துரிதமாக ஆயத்தப்படுத்தி அந்த பரலோக ராஜ்யத்திலே உம்மோடு நாங்கள் வாழக்கூடிய சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தந்தரல வேண்டுமா கேட்கிறோம் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி. இந்த செய்தி எங்கள் இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் உணர்த்திக்கிட்டே இருக்க ஆவியை எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு நிமிஷம் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை மாற்றுங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி, கொடாக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து மீதியான நேரமும் விசேஷ கரம் கொண்டு இந்த வல்லமையின் கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி காத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பரம தந்தையே. ஆமென். Thank you. God bless you. எல்லாருக்கும் சோஸ்திரம்.